சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி. கொஞ்சம் வந்துச்சு. ஹல்லேலூயா. வேற சரி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி இருமனது எடுத்து விட ஒருமன ஆவிய தேவன் கட்டளையிட கிறிஸ்துவின் மனதையும் சிந்தைய தேவன் நமக்கு தரும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் பாடலும் ஜபங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு பேசும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த மாலை வேளையில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. ஆகியால் தேவனை கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் செயலிழக்க பண்ணும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே. ஆமே. நாம் எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் அன்று பிசாசு வெட்கப்பட நீர் மகிமைப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த மாலை வேளையில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் தேவரே நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும், நீங்க உயர்த்தப்பட நாங்கள் தாழ்த்தப்பட, எல்லாம் முடங்கால முடங்க, எல்லா நாவும் அன்றே நீர் தேவனுடைய அறிக்கையிட கடந்த 2 நாட்கள் அற்புதமாய் நடத்தினவ இந்த 3வது நாளில் கூட தேவன் நடத்தும்படியா 2 கரங்களை தட்டி உற்சாகத்தோட வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் மைசூர் டிஸ்ட்ரிக்டாக நாம் ஜெபிக்க போகிறோம். மைசூரில் இருக்கிற பலவான ஆண்டவராக இயேசு சொன்னார், பலவானே கட்டினால் அன்றி நீங்கள் பட்டணத்தை சொந்தமாக்க முடியாதென்று. ஆகியால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி அன்றே தேவன் கட்டப்பட்ட எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டவுக்கப்படும்படியாக தேவன் தான கிருபை செய்யும்படியாக அன்றே மைசூரில் இருக்கிற எல்லா பிசாசுகளுமா, பலவானமா, அந்தகார வல்லமைகளுமா, பொல்லாத ஆவிகளுமா, பொல்லாத ஆவியுடைய சேனைகளுமா, கீழ்ப்படியாத இடத்துல கிரீட்சிக்கிற எல்லா வல்லமைகளுமா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷருக்குள்ள இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே ஒரு நாமம் இல்லை என்று அறியும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோமா?
மைசூருக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கய்யா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்பட மைசூர்ல இருக்கிற பலவான எல்லா பிசாசுகளை அந்தகார வல்லமைகளை கர்த்தாவே தேவரீர் எல்லா பிசாசுகளுமா இயேசு நாமத்தில் கட்டுகிறையா. கர்த்தனீர் தெய்வம் என்று அறியும்படியாக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரி நம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் தானே மைசூர்ல அன்று காணப்படுகிற தேவன் தானே அங்க இருக்கிற கர்த்தாவே தேவரீர் இந்த நாளில் கூட வேதம் சொல்லுகிறது லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று. மைசூரில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படும்படியா ஒருவரும் கெட்டு போகாதபடி இயேசுவே தேவன் வேறே தேவன் இல்லை என்று அறியும்படியாக நாம் எல்லாரும் 2 கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமாண்டவரே நீங்க உதவி செய்யுங்கய்யா, கிரியை செய்யுங்கய்யா, நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் மைசூர்ல இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியா நீரே தேவன் வேறே தேவன் இல்லை என்று அறியும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல மைசூர்ல ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடி 2 கொரிந்தியர் 4:4 மகிமையின் சுவிசேஷத்தை அறியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிற பிசாசு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கனால எல்லா குருட்டுத்தனத்தின் ஆவிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக லூக்கா 19:9-10 ஆண்டு சொன்ன மனுஷகுமாரன் இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி ஆகியால் ஆண்டவரே அந்த மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிக்கப்படணும். அன்று நீரே தேவன் வேற தேவன் இல்லை என்று அறியணும். ஏசு ரத்தம் சகல பாவங்களை கழுவுன்னு சொன்னீர. இந்த மைசூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த ரத்தத்தினால கழுவுங்க. அன்று கஞ்சால இருக்கிற மக்கள், அன்று ட்ரக்ஸில் இருக்கிற மக்கள், போதையில் இருக்கிற மக்கள், வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் இருக்கிற மக்கள், வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும். ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட அன்றே நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலம தீராபாலம ஷபரபாலம. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே எங்களை ஜமானே இந்த ராத்திரி வேளையில் தேவனீர் மனமிறங்கி கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே மைசூர் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுகிற தேவநாயக தாவே போதையில் கஞ்சாவில் ட்ரக்ஸில் வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சியோ ரத்தத்தினால கழுவும் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே அவருடைய கண்களை திறப்பீராக. ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா மாற ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல மைசூர்ல ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், அன்று ஆத்துமாக்கள் இல்லாத ஆலயங்கள் ஆத்துமாக்களை தேவன் தரம்படியா மைசூர்ல பின்மாறி முன்மாறி மலையை ஊற்ற யோவேல் 2:26-27-28 கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக இயேசுவே நீரே தேவன் என்று அறியும்படியாக உதவி செய்யும் என்று சொல்லி நாம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபாலம தீராபாலம ஓராபாலம சந்தரியால ரபதீராபாலம. அன்பின் ஆண்டவரே எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்க, வழி நடத்துங்க. మీరు వెనకాల పోవద్దండి, మీ జాగలో మీరు ఉండండి. అమ్మ నువ్వు ஆண்டவரே மைசூர்ல எழுப்புதல தேவன் கட்டளையிடம் அப்படி வாங்க எழுப்புதலை கட்டளடம்படியாக ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே அங்க இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுமா?
எழுப்புதல் உண்டாகும்படியாக ஆண்டவரே நீரே தேவன் வேறே தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. தேவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கொடுக்குக்காக ஜெபிப்போம். கொடுகில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்பட கொடுகில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆதியாகமம் 18:22 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபித்தா. அன்று 50 பேர், 45 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர் இருந்து அழிக்காமல் இருப்பீரோ என்று கொடுகில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாஷைக்காலும் ஜாதிக்காலும் கோத்திரத்தார ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே கொடுகில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோமையா. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்பட தேவன் நீர் உதவி செய்ய வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும், வழி நடத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய தயவுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி அந்த லைன்ல பின்னால பாருங்க, அப்படியே வாங்க அந்த சகோதரிகள், அப்படியே வாங்க அந்த பக்கம் பாருங்க, கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப்ல வந்து உட்கார் வாங்க. அந்த லைன் அப்படியே ஃபில் பண்ணுங்க. வெரி குட். இன்னும் வரவங்க வருவாங்க. தேவனுக்கு மகிமை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே கொடுகில் இருக்கிற பலவான இயேசு நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி எபேசியர் 6:11-12 சொல்லுகிறது. இரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு என்று சொல்லி ஆகியால் ஆண்டவரே இந்த நாளில் தேவ சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுகில் இருக்கிற பலவானை கட்டுகிறோம். அங்கே கட்டுண்ட எல்லா மக்களை விடுவீங்க என்று சொல்லி 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரித்து எல்லாரும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே நிற்கிற செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே கொடுகில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். ரத்தத்தோடு மாம்சத்தோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை, அதிகாரங்களோட துரைத்தனங்களோட வல்லமைகளோட வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு என்று சொன்னீர இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. அம்மா அந்தாண்ட போயிடுங்களேன், இங்க பாருங்க, அப்படி போயிடுங்க, அங்கே இடம் இருக்குது பாருங்க. தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ராத்திரியில் கொடுகில் அன்றை காணப்படுகிற குடியில் இருக்கிற, அன்றை கஞ்சாவில் இருக்கிற, ட்ரக்ஸில் இருக்கிற, போதையில் இருக்கிற, வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது. வானத்தின் கீழே பூமி மேலே மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே ஒரு நாமம் இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜபிக்க வந்திருக்கிறோம். பயபக்தியோடு ஒழுங்கு கிரமமாக தேவாலயத்தில் உக்காந்து வாயை திறந்து ஜபிக்கணும். உங்களுக்கு ஜபிக்க தெரியலன்றதுனால தான் குறிப்பை சொல்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜபிக்கணும். அல்லேலூயா. ஆகிய வந்துக்கிறான் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா பாவத்தில் என வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவச்சனமே, ஒருத்தரும் கெட்டு போகிறது தேவ சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆகியால் கொடுகில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி 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 தேவா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்
துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கொடுகல ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்களை தந்து அந்த எழுப்புதலை கட்டளிடும் என்று சொல்லி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டா நான் ஜாதிகளை பாஷைகளை தருவேன் என்று சொல்லி. ஆகிய ஆண்டவரே, ஜாதிகளும் பாஷைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசன் டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோம். ஆசனில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக. ஆமாம், அப்படி அங்கங்கங்க உள்ள இடங்குது, நீங்கள் வந்து வாசலில் வைக்க ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசனில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவருடைய நாம மகிமைப்பட தேவன் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே இந்த நாள் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசனில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக நீரே தேவன். ஏசாயா 45:22 சொல்லுது, நானே தேவன், வேறே தேவன் இல்லை என்று சொல்லி. ஆகிய நீரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறியும்படியாக ஆசனில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து, இந்த பிள்ளைங்கள் எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும், நாமத்தை மாய்மைப்படுத்துங்க. ஆசனில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக, ரத்தத்தினால கழுவப்படும்படியாக ஆண்டவரே நீரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அறியும்படியாக அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மாய்மைப்படுத்தி ஆசனில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 10 அன்பான நம்முடைய போர் ஆயுதமானது அரணுகளை நிர்மூலமாக்க தேவ பலன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5 வாசிக்கிறோம். ஆகையால் ஆண்டவரே, ஆசனில் இருக்கிற பலவானை நாங்கள் கட்டுகிறோம், அவருடைய வல்லமைகள் எல்லாம் நீங்கள் செயலிழக்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரித்து யாக்கோபு 4 சொல்லுது, தேவனுக்கு சமீபமா வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி ஆசனில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அவருடைய வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போக முடியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே நன்றி தேவா, நன்றி ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. ரிபாலம திராபாலம ஷபரபாலம. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, எங்களை ஜமானு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவரீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஆசனில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, தேவரீர் பாவத்தில் வாழ்கிற மக்களுக்காக கஞ்சாவில், ட்ரக்ஸில், போதையில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில், சாபத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ரட்சியம் என்று சொல்லி ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, ஏசாயா 1:18 நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலோ அவர் நம்மை வெண்மையான பஞ்சா மாற்றுவேன் என்று ஆண்டவரே நீர் ஆசனில் இருக்கிற எல்லா மக்களையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த காலத்தில் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, நீ மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும் என்று அப்படியே கொஞ்சம் லைனாக நீங்கள் நிற்கிறீங்களா? உங்களே அப்படியே பார்த்துக்கங்க. லைனாக இருந்தீங்கன்னா நல்லது, அப்படியே நேராக இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் லைனாக கொஞ்சம் நேர்த்தியாக நீங்கள் பார்க்குறது. ஏன்னா 50 பேர் 100 பேர் லைனாக உட்கார வச்சாராம்.
நம்ம ஆண்டவர் வந்து டிசிப்ளின் உள்ள தேவன். ஆகையால் எப்படியோ ஒரு பக்கம் என்னங்க செதறி கிடக்கணும்னு இல்லை. ஆகையால் நம்ம தேவ சமூகத்தில் நம்மளோட வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் ஆசனில் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே கர்த்தாவே பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக, சாபத்தில் இருக்கிற மக்களுக்காக, பிலிசுனித்தில் இருக்கிற மக்களுக்காக, குடியில் இருக்கிற மக்களுக்காக, போதையில் இருக்கிற மக்களுக்காக, ட்ரக்ஸில் இருக்கிற மக்களுக்காக, கஞ்சாவில் இருக்கிற மக்களுக்காக, வேசித்தனத்தில் இருக்கிற மக்களுக்காக, விபச்சாரத்தில் இருக்கிற மக்களுக்காக, எல்லா சாபங்கள்ல இருந்து தேவன் ஆண்டவரே இந்த ஆசன் டிஸ்ட்ரிக்ட் மக்களை விடுவிய ரட்சப்புக்குள்ள கொண்டு வாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே நம்முடைய தயவுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசனில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா விதமான அசுத்தாவுடைய கிரியையிலிருந்து ஜனங்களை ஆண்டவரே ரட்சியம் ஐயா, ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றம்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது அல்ல, தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த 21 நாளும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிற தேவ மனுஷர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனை தந்து காத்து கொள்ளுங்க. அவளுடைய ஊழியங்களை குடும்பங்கள் ஆசீர்வதியும் என்று, அவளை மறைத்து என்னோடு எங்களோடு பேசும் என்று நம்முடைய வலது கரத்தை தட்டி கத்தரி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த 7 ஆராதனை மக்கள் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம வந்திருக்கிறது ஒரு கூட்டம் மக்கள் தான். இன்னும் மீதியாக இருக்கிற ஏராளமான ஜனங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆகையால் அவங்க எல்லாரையும் கொண்டு வரும்படியாக மங்கி போன நாணல் மறுபடியும் பற்றி எறிய வேண்டும். பாழாய் கிடக்கிற பலிப்பீடம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். ஆவில் அனல் இல்லாதவங்கெல்லாம் அனலாய் மாற வேண்டும். ஆண்டவரே கர்த்தா, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரனை பலப்படுத்து. அன்று ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 21 நாள் பலன் அடைந்து உமக்காக எழும்ப ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அவங்க வரக்கூடாதபடி இருக்கிற சோம்பேறித்தனத்தை நீக்கி போட, நிர்விசாரங்களை நீக்கி போடும்படியாக, சரீர பலவீனங்களை நீக்கி போடும்படியாக ஆண்டவரே வரக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா வல்லமைகளை அப்புறப்படுத்தி இந்த மக்கள் எல்லாரையும் நீங்க கூட்டி சேருங்க. எப்படியாகிலும் நம்ம ஜபிக்க வேண்டும். சீஷருங்க வந்து ஏசாமிட்டு கேட்டாங்க, எங்களுக்கு உம்மை போல ஜபிக்க கற்றுத்தார். அவ்வளோதான், நம்ம ஆளுங்க ஜபிக்க வேண்டும். ஆகிய எங்கள் சபை ஜபிக்கிற சபையா, குடும்பம் ஜபிக்கிற குடும்பமாக, தேவ பிள்ளைங்க ஜபிக்கிறவளாய் மாற ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு ஜப ஆவிய ஊற்றும். அந்த வந்த பிள்ளைகள் ஆசிர்வதியும் வரதடை பற்றி எல்லாரையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துருங்க, வெளியே நிற்காதீங்க. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே தேவனின் கிருபை செய்யும், தடைகள் எல்லாம் மாற்றி நீக்கி நம்முடைய ஜனங்களை கொண்டு வாங்க என்று சொல்லி இந்த 7 ஆராதனை மக்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரும்போது சும்மா கொண்டு வரல, குடும்பமாய் கொண்டு வந்தாராம். இந்த 21 நாள் குடும்பமாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புருஷன் வராரு, அட்டெண்டன்ஸ் போடுறாரு, பொண்டாட்டி வராங்க, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, பிள்ளைங்க வராங்க, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. ஆனால் அன்பான தேவ ஜனமே, தேவனை அப்படி அல்ல. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்பேன். ஏன்னா பாஸ்டர் கேட்பாரு, நீ போயிட்டு வா போதும், பரலோகத்துக்கு நீ போனால் போதுமா, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நரகத்துக்கு போனால் பரவாயில்லையா? ஆகையால் சிரிக்கக்கூடாது. ஆகையால் எதுக்கோ கூப்பிட்டு அழிகிறோம். என்னங்க, தேவ சமூகத்தை கூப்பிட்டு வரணும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவ சமூகத்தை கொண்டு வரணும். ஆகையால் அன்று இந்த வராத சோம்பேறி விசுவாசிங்க எல்லாரையும் அன்று சுறுசுறுப்பாக்கண்டு சொல்லி எல்லாரும் ஜெபிக்க குடும்பமாக. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இடமே இல்லை, எல்லாம் வரட்டும்ன்ற தெருவில் நின்று உட்காந்து ஜெபம் பண்ணியா என்ன? உனக்கு தான் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மழையை கொடுத்து சாயங்காலம் மழையை நிறுத்தியிருக்கிறாரு. தெருவில் நின்று ஜெபம் பண்ணு. மொத்தத்தில் முஸ்லீமை போய் பாரு, BMW காரில் வரான், கோடீஸ்வரன், எம்எல்ஏ எம்பியாக இருப்பான். ஆனால் உள்ள இடம் இல்லை. மஸ்ஜிதில் வந்தால் பணக்காரனா இல்லை, பிஸ்னஸ் மேனாக இல்லை, எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை. ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு லாஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ரோட்டில் ஃபுட்பாத்தில் பாயை போட்டு அங்கேயே நமாஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு தேவனை தொழுது கொள்ளணும், அவ்வளோதான். எங்கே இருந்தால் என்ன? அல்லேலூயா. ஆகையால் தெருவில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம், வேக்குது அதனால வர முடியல. உனக்கு அங்கே வேக்குது, உன்னை காட்டிலும் 10 மடங்கு இங்கே வேக்குது எனக்கு, என்னங்க? ஆகையால் உங்களுக்கு ஒரு லைட் தான், எங்களுக்கு பாருங்கள் எத்தனை லைட் வச்சுக்கிறாங்க. இத்தனை லைட் அடிக்கிறதுனால எவ்வளோ வேர்த்து ஊற்றும்.
ஸோ ஆகையால் அன்பான நம்முடைய நோக்கம் என்னென்னா நம்ம ஜனங்க எப்படியாவது ஜப வீரர்களாக மாறணும். ஆகையால் அன்ற எல்லா ஜனங்களையும் நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி அன்ற இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றினதுக்காக நன்றி என்று சொல்லி நம்முடைய எல்லா வலது கரத்தை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி, சும்மா இன்ஸ்டால்மெண்ட்லாம் உயர்த்தாமல் என் கையெடுப்பு உமக்கு உகந்ததா இருக்கட்டும் என்று தாவீது சொன்னார். ஆமாண்டவரே, என் கையெடுப்பு உமக்கு பிரியமா இருக்கு அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் சபையார் அத்தனை பேரையும் இன்னைக்கு தடப்பட்டவங்களை நாளைக்கு நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அன்றே நீர் உதவி செய்யும் என்று வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் தேவன் உதவி செய்யும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வந்த மக்கள் ஆசீர்வதியும். வரதின பற்றி அன்று மக்கள் 7 ஆராதனை மக்களுமா நீங்கள் கூட்டி சேர்ப்பீராக. தடைகளை நீக்கும், சோர்வுகளை மாற்றும். அன்பின் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். 2 கரங்களை தட்டி சேர்ந்து இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆத்துமா பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமா பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நாகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நாகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். போல என்ன மாற்றுமையா, என்னையும் உமக்காக தந்தனையா. என்னை போல என்னை மாற்றுமையா, என்னையும் உமக்காக தந்த. மரங்களை உயர்த்து இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்தபடினால அவர் பெருக நாம் சிறுக. எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி 2 கரங்களை உற்சாகமா தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில் நாங்கள் இம்மற்றமாக ஜெபித்த விண்ணப்பித்த ஏறெடுத்த எல்லா ஜபங்களை கர்த்தர் செய்தபடினால நன்றி அப்பா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்டதுக்காக நன்றி, பதில் தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா. வெளியே யார் இருக்கிறதுங்க? வெளியே இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வாங்க, உள்ள இடம் இருக்குது. வயசானவங்க எல்லாம் அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நமக்கு 21 நாள் 21 தேவ மனிதர்கள் வருவார்கள். 21 రోజు కూడా 21 దైవజనులు వస్తారండి. ஆகையால் நேரத்தோடு வாங்க. కాబట్టి సమయానికి సరిగ్గా రండి. நம்மை ஆசீர்வதிப்பார். ప్రభు మనల్ని ఆశీర్వదించును. அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு నేను అధిక సమయాన్ని తీసుకోకుండానట్లు இந்த நாளில் கூட நம்முடைய 3வது நாளில் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி கடந்து வந்த தேவ மனுஷன் 2 கரங்களை தட்டி பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயாவை நாம் வரவேற்போம். தேவன் நம்மை చేతులు మనం ఆహ్వానించుదాం. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ప్రభుని యేసు ప్రభువు వారి నామములో మిమ్మల్ని అందరిని కూడా ప్రేమతో మరి ఆహ్వానిస్తుంటానని ప్రార్థిస్తున్నాను. இந்த மாலை நேரத்தில் இந்த 3வது உபவாச நாளில் என்னை அருமையான உங்களுடைய போதகர் அழைத்ததுக்காக அவருக்கும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற எனக்கும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். సాయంత్రం సమయంలో మరి ఆహ్వానించినటువంటి దైవ సేవకులను మరి ఇక్కడికి వచ్చిన ప్రతి ఒక్కరిని కూడా మరి దేవుడు నిన్ను మమ్మల్ని అందరిని కూడా ఆశీర్వదించును. హల్లెలూయా, హల్లెలూయా. ஒரு பெரிய செய்தி அல்ல, ఇది గొప్ప సందేశం కాదండి. தேவன் ஒரு வார்த்தை கொண்டு உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுவார். దేవుడు ఒక్క మాటని పెట్టి కూడా నీతో మనతో మాట్లాడతాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. ஆகவே இந்த மாலை நேரத்தில் நான் வேற எந்த காரியத்தை சொல்வதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். కాబట్టి సాయంత్రం సమయంలో వేరొక మాటలు ఏమి చెప్పబోను, దేవుని వాక్యానికి నేరుగా మనం బయలుదేరి వెళదాం. தேவனாய் கர்த்தர் ప్రభువైన దేవుడు ஆண்டவருக்கு படித்தவர்களும் தேவை, செல்வந்தர்களும் அவருக்கு தேவை. దేవునికైతే మరి విద్యాభ్యాసం కలిగిన వారు కూడా అవసరమే, మరి సిరి సంపదలు కలిగిన వారు కూడా అవసరమేనండి. அதே நேரத்தில் படிக்காதவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். படித்தவர்களும் செல்வந்தர்களும் நம்முடைய சபைக்கு தேவை. అదే సమయంలో మరి విద్య కలిగిన వారికైనా సరే విద్యాభ్యాసం లేని వారు కూడా దేవునికి அவருடைய అవసరమే. படிப்பும் செல்வமும் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க போவதில்லை. ఆ యొక్క విద్య గాని వారి ధనము గాని మన యొక్క మందిరాన్ని ஆனா ఆశీర్వదించబోలేదు. உங்களை போல என்னை போல ஜெபத்துல வந்திருக்கிறோம் பாருங்க, அவங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவர். ప్రార్థనకి ఎవరు వస్తారో ఖచ్చితంగా దేవుడు వారిని బట్టి ఆశీర్వదిస్తాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக కాబట్టి దేవుని వాక్యానికి వెళ్ళడానికి మునుపు ஒரு నిమిட కண்களை మూడి நாம் ఒక నిమిషం మాత్రం ప్రతి ఒక్కరం కళ్ళను మూసుకొని ప్రార్థించుదాం. பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த 3வது நாளிலே ஆண்டவர் உபவாச ஜெபத்திலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்காய் பாரத்தோடு செபித்து கொண்டிருக்கிறதான அருமையான போதகர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய திருச்சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஐயா. இந்த 3வது நாளிலே அடியேனும் வந்து உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசும், இடைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த மாலை நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ఈ సాయంత్రం సమయంలో దేవుని వాక్యం అంటే ఒక సంభవాన్ని நமக்கு చెప్పడానికి எல்லாருக்கும் தெரிந்தது మోసే. మనకందరకు తెలిసిన వ్యక్తి మోషే. மோசே குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். మోషేని గురించి మనకందరికి కూడా చక్కగా తెలుసు. தேவனாகிய கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திலிருந்து எபிரேய குடும்பத்தில் பிறந்தவன் மோசே. ఆ మోషే చూసినప్పుడు ఆయన హెబ్రీ యొక్క కుటుంబంలో జన్మించిన వాడండి. அந்த நாட்களிலே 2 வயதுக்கு உள்ள குழந்தைகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்வோன் கட்டளையிடுகிறான். ఆ రోజుల్లో మరి 2 వయసు లోపల ఉన్న వారిని కూడా సంహరించాలని ఫరో అయితే ఆజ్ఞాపిస్తుంటున్నాడు. நல்ல அந்த செய்தியை கவனமாய் கேளுங்க. మీరు చక్కగా ఈ సందేశాన్ని మీరు గమనించాలి. பார்வோன் எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்யும்படியாக சட்டம் போட்டு விட்டான். ఫరో అయితే ప్రతి ఒక్క మగ బిడ్డలను చంపులాగా ఆజ్ఞాపించాడు. டிகிரி பாஸ் ஆகப்பட்டிருக்கிறது பார்வோன் அரண்மனையில. ఆ యొక్క డిగ్రీ పాస్ అయి అది పాస్ అవబడినది వచ్చేసి ఫరో యొక్క అంతఃపురములో. அந்த இடத்துல ఇருந்து ఆ స్థలంలో నుండి எந்த இடத்துல டிகிரி பாஸ் ஆகப்பட்டதோ, ఏ స్థలంలో అయితే ఆ డిగ్రీ పాస్ అవబడిందో அதே இடத்துல மோசே போய் வளர்க்கப்படுகிறான். అదే స్థలంలో ఆ యొక్క మోషే అక్కడ కనబడుచుంటున్నాడు. புரியுதா உங்களுக்கு? అర్థమవుతుందండి. எந்த பார்வோன் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யும்படியா சட்டம் போட்டானோ, ఏ ఫరో అయితే మగ బిడ్డలను కూడా చంపివేయాలని చెప్పి చట్టం వేశాడు, அந்த வீட்டிலே போய் பார்வோன் வளர்கிறான். பார்வோன் அரண்மனையில மோசே வளர்கிறான். మరి అక్కడికే వెళ్ళి ఆ యొక్క మోషే అదే అంతఃపురముకి వ్యాజ్యమాడుతూ பார்வோனின் குமாரத்தின் மகன் என்றும் அழைக்கப்படுகிறான். ఫరో యొక్క కుమార్తె యొక్క బిడ్డని కూడా పిలువబడుతుంటాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. எந்த இடத்துல சட்டம் போடுகிறார்களோ ఏ స్థలంలో అయితే చట్టం அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் கொண்டு போகிறார். అదే స్థలానికి దేవుడు హల్లెలూయా. వెళ్ళబోతున్నాడు. பார்வோன்
அரண்மனையில் இந்த சட்டம் புறப்படுகிறது. ఫరో అంతఃపురం ஆண் నుండి குழந்தையெல்லாம் கொலை செய்யும்படியா சட்டம் போடுகிறான். ప్రతి ఒక్క మగబిడ్డను அந்த చంపాలని చట్టం இடத்துல இருந்து వేస్తున్నాడు. అదే స్థలం నుండి ஹalleluya హల్లెలూయా மோசே வளர்க்கப்படுகிறான். మోషే ஹalleluya హల్లెలూయా அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనమా, நீங்கள் நான் உண்மையா தேசத்துக்காக ஜெபிப்போம் என்றால் నిజంగా నీవు నేను మన దేశం சட்டம் నిమిత్తం போடுகிற ప్రార్థించినట్లయితే இடத்துல உட்கார்ந்து கொண்டு ఆ యొక్క చట్టం వేసేటువంటి స్థలంలో మనం కూర్చొని தேவன் உங்களை என்னை கத்தர் దేవుడు பயன்படுத்துவார். నిన్ను నన్ను దేవుడు 40 வருஷமாய் பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன் 40 సంవత్సరాలుగా ఫరో యొక్క అంతఃపురంలో పెంచబడిన 40 వాడు வருஷத்துக்கு பிறகு 40 సంవత్సరాల తదనంతరం தேவன் அவனை அழைக்கிறார். దేవుడు అతన్ని పిలుస్తుంటున్నాడు. அவனுக்கு எபிரேய தேச தன் சொந்த ஜனங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறான். ఆ యొక్క హెబ్రియా దేశంలో నుండి తన యొక్క సొంత జనులను చూడలాగా అతడు ஆனா బయలుదేరి புறப்பட்டு வரும் பொழுது కానీ బయలుదేరి వెళ్ళేటప్పుడు ஒரு முச்செடி எரிகிறது. ఆ యొక్క ముళ్ళు పొద అక్కడ మండుచున్నది. ஆனா కన్స్యూమింగ్ ఫైర్, కానీ అక్కడ అయితే అగ్నిమటుకి కనబడుచు ఉంటున్నదండి. ஆனா எரிகிறது. అక్కడ మండుచు ఉన్నది. ஆனால் அது கொழுந்து விட்டு எரிகிற தீயானது కానీ అక్కడ మండేటువంటి ఆ అగ్ని అయినది அது அவிழ்த்து போடவில்லை. అది ఎవరను కూడా అక్కడ అది నా కాల్చివేయాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த அற்புத காட்சியை கண்ட முதல் மனிதன் மோசே. ఈ అద్భుత కార్యాన్ని దృశ్యాన్ని చూసినటువంటి మొదటి వ్యక్తి మోషే గారండి. హల్లెలూయా. హల్లెలూయా. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనమా, மூன்றாவது உபவாச நாளில் வந்திருக்கிற ఈ యొక్క நீங்க మూడవ రోజున ఉపవాస దినం వచ్చిన మీరు அற்புதத்தை முதல் நீங்கள் காண வேண்டும். అద్భుతాన్ని మొదటిగా మీరు చూడాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. మోసే இந்த అற்புத కాட்சி என்று சொல்லி సాక్షి మోషే எடுக்கிறார். ఇది అద్భుతమైన దృశ్యం అని ఆయన సాక్ష్యం ఇస్తున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எனக்கு అருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని இந்த జనమా, மூன்றாவது உபவாச நாளிலே ఈ యొక్క మూడవ రోజున நீங்க ఉపవాస దినములో ஆண்டவரை கேட்க வேண்டியது, మీరు మనము దేవుని ஆண்டவரே, అడగవలసింది, ప్రభువా எனக்கு అற்புத காட்சி నాకు நான் అద్భుతం காண యొక్క வேண்டும். దృశ్యము కనబరుచయ్యా. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి உன்னுடைய సమయమందు குடும்பத்துல, మీ యొక్క உன் కుటుంబంలో, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, మీ యొక్క బిడ్డల యొక్క உன் தனிப்பட்ட జీవితంలో, జీవితంలో, మీ యొక్క వ్యక్తిగత திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, వివాహం కాని యొక్క బిడ్డల జీవితంలో, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ప్రతి ఒక్కరి முதல் జీవితంలో అద్భుతத்தை కాణ మొదటిగా வேண்டும். అద్భుత కార్యము చూడాలి. హల్లెలూయా. 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 இதைத்தான் மோசே சொல்லுகிறார். ఇదే మోషే చెబుతున్నాడు. ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். దేవుడు అతనితో మాట్లాడుతుంటున్నాడు. இந்த అద్భుత కాட்சியை ఈ பார்க்கிறார். అద్భుతమైన దృశ్యాన్ని చూస్తుంటున్నాడు. మోసే அதுக்கு பேர் வைக்கிறான். మోషే దానికి ఒక పేరు పెడుతున్నాడు. இது அற்புதம். ఇది అద్భుతమని, இது அற்புதம் என்று ఇది சொல்லி ఆశ్చర్యమని, முதல் அற்புதம் మొదటిదిగా ఆశ్చర్యకరం மோசே கண்டான். మోషే చూశాడండి. உடனே மோசே என்ன சொல் மோசே பார்த்து ஆண்டவர் பேசுறார். తక్షణమే ఆ యొక్క మోషేని చూసి நான் பார்த்தேன் என்று சொல்லவில்லை. నేను చూశానని நான் చెప్పలేదు. பார்க்கவே నేను பார்த்தேப்பா. నిశ్చయముగా நான் చూచితిని. பார்க்கவே பார்த்தேப்பா. నేను నిశ్చయముగా చూచితిని అని. பார்வோனுடைய கொடுமையை వారి பார்த்தேன். యొక్క హింసను నేను பார்வோனுடைய చూశాను. உபத்திரவத்தை వారి பார்த்தேன். యొక్క కష్టమును బట్టి பார்வோன் చూశాను. கொடுக்கிற வியாதி சோகத்தை ఫరో பார்த்தேன். పెట్టేటువంటి శోధనను చూశాను. பார்வோன் கொடுக்கிற துன்பத்தை ఫరో ఇచ్చేటువంటి ఆ యొక్క హింసను నేను చూస్తూ நான் ఉంటున్నాను. பார்க்கவே பார்த்தேப்பா. నేను చూడనే చూచి இந்த ఉంటున్నాను. ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి సమయంలో உங்களை பார்க்க யாரும் இல்லை మిమ్మల్ని நினைக்க வேண்டாம். చూడడానికి ఎవరున్నారని என் మీరు தேவனாகிய అనుకోవద్దు. கர்த்தர் నా ప్రభువైన இந்த దేవుడు ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి సమయంలో பார்க்கவே பார்க்கிறார். నిన్ను చూస్తున్నాడమ్మా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு அருமையான தேவனுடைய నా பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనమా, அருமையான ஐயா பிரசங்கிக்கும்படி என்னை கூப்பிட்டார். మరి అయ్యగారు మరి ప్రసంగించలాగానే పిలువబడ్డారండి. నేను நேத்து இன்றைக்கு காலையிலிருந்து ஆண்டோட சமூகத்தில் నేను నిన్న ఈ రోజున ఉదయం మొదలుకొని దేవుని సన్నిధానంలో ప్రార్థించాను. ஜனங்களை
அதாவது உணர்ச்சிகளை தூண்டுகிற போதகர் அல்ல நான். జనులను ఆ యొక్క గ్రహింపజేసి ప్రేరేపించేటువంటి బోధకుని కాదు నేను. உணர்ச்சியை தூண்டுகிற பிரசங்கம் பண்ணவும் என்னால ఆ முடியும். యొక్క ప్రేరేపించేటువంటి ప్రసంగించేటువంటి ప్రసంగం నాకు తెలుసు. தேவன் அதற்கு என்னை அழைக்கவில்லை. కానీ దేవుడు దానికని పిలవలేదు నన్ను. ஹalleluya. హల్లెలూయా. என்னுடைய உள்ளத்திலே నా హృదయంలో భారమును கொடுக்கும்படியாக ఇచ్చులాగన தேவன் இந்த மாலை நேரத்தில் దేవుడు ఈ సాయంత్రం సమయంలో నన్ను పిలిచాడు. హalleluya. హల్లెలూయా. நான் என் జనத்தின் ఉపద్రవத்தை నా జనుల యొక్క కష్టమును నేను చూచాను. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராத்திரி நேரத்தில் உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்க்கிற தேவன் அல்ல, பார்க்கவே பார்த்தேன். ఆయన ఖచ్చితంగా చూస్తాడు. சொல்லுங்க, అందరూ చెప్పండి. என்னுடைய உபத்திரவத்தை నా యొక్క కష్టమును என் ஆண்டவர் பார்க்கவே பார்த்தார். దేవుడు చూడనే என்னுடைய చూశాడు. உபத்திரவத்தை ఆ కష్టమును என் ஆண்டவர் பார்க்கவே నా దేవుడు பார்த்தார். నిశ్చయముగా చూశాడు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి సమయంలో வேதனையில் இருக்கீங்களா? వేదనతో వచ్చారా? பாடுகள் இருக்கீங்களா? శ్రమలలో ఉన్నారా? உபத்திரவத்தில் இருக்கீங்களா? బాధల్లో ఉంటున్నారా? நீங்க சொல்லுங்க, మీరు చెప్పండి మాట. என் உபத்திரவத்தை నా యొక్క ఉపద్రవమును என் ஆண்டவர் பார்த்தவர் அல்ல, నా దేవుడు చూచినవాడుగా பார்க்கவே ఆయన నిశ్చయముగా చూశాడు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த இருதயத்தினுடைய வேதனையா ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். ఆ యొక్క వేదన ఆ యొక్క దేవుని యొక్క హృదయం యొక్క వేదనను మోషే దగ్గర చెబుతుంటున్నాడు. பார்க்கவே பார்த்துட்டப்பா, నేను చూడనే చూచానయ్యా. அடுத்து அவர் சொல்றாரு, మరలా ఆయన అంటున్నాడు, படிங்க சார். ஆலோட்டுகளின் நிமித்தம் ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். அவர்கள் போதுங்க, நான் பார்க்கவே பார்த்தேன். నేను నిశ్చయముగా చూచితిని. பார்க்கவே பார்த்தேன். నేను నిశ్చయముగా చూచితిని. ஆலோட்டிகள் நிமித்தம் ఆ యొక్క పనులలో వారు పెడుతున్న కష్టమును, கூப்பிடுதலையும் கேட்டேன். వారి మొర్రను నేను ఆలకించుతిని. ஹalleluya. హల్లెలూయా. இந்த 21 நாளும் ఈ యొక్క 21 రోజు కూడా இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்தை ఈ స్థలంలో విజ్ఞాపన యొక్క ప్రార్థనలను ஆண்டவர் நிச்சயமாய் నా దేవుడు ఖచ్చితంగా చూస్తున్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. நான் கேட்கிறேன், నేను విన్నాను. அவருடைய கூக்குரலை கேட்டேன். మొర్రను నేను వింటినే. நான் பார்த்தேன், నేను చూచితిని. நான் கேட்டேன். నేను విన్నాను. ஹalleluya. హల్లెలూయా. எல்லாரும் கேட்டு விட்டு போவார்கள். ప్రతి ఒక్కరు విని వెళ్ళిపోతారండి. ஆனா நம்முடைய தேவனாய் కానీ మన దేవుడైనటువంటి దేవుడు அவர் பதிலளிக்கிறவர். ఆయన జవాబునిచ్చే దేవుడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. மனிதர்கள் அப்படி அல்ல. మనుషులు ఆ విధంగా కాదు. ஐ லவ் யூ இன்னைக்கு சொல்லுவான், ఈ రోజున నేను నిన్ను ప్రేమిస్తున్నా అంటాడు. நாளைக்கு அவன் சொல்ல ஐ ஹேட். రేపు రోజున అంటాడు నేను నిన్ను ద్వేషిస్తున్నానని. இன்னைக்கு உன்னை நேசிக்கிறேன் பா, ఈ రోజున ప్రేమిస్తున్నాను అంటాడు. நாளைக்கு உன்னை வெறுக்கிறேன். రేపు రోజున నిన్ను ஏனென்று తృణీకరిస్తాడు. கேட்டா, ఎందుకని అడిగితే உன்னுடைய வேதனையை பார்த்து నీ వేదనను చూచి ஐ ஹேட் யூ, నేను నిన్ను తృణీకరిస్తున్నాను நான் உன்னை అంటాడు. வெறுக்கிறேன் என்பா. నేను నిన్ను ద్వేషిస్తున్నాను ஆனால் అంటాడు. என் தேவன் அப்படி కానీ அல்ல. నా దేవుడు ఆ విధంగా కాదు. நான் உன்னை நேசிக்கிறேன், నేను నిన్ను ప్రేమిస్తున్నా, நான் உன்னை வெறுப்பதில்லை. నేను నిన్ను ద్వేషించలేదు. హల్లెలూయా. హల్లెలూయా. அந்த தேவன் ఆ దేవుడు இந்த ராத்திரி ఈ நேரத்தில் రాత్రి సమయంలో உன்னை பார்க்கவே பார்த்தார். నేను నిన్ను చూడనే చూచాడు. உன் கூப்பிடுதலை கேட்டார். ఆయన నీ మొర్రను విన్నాడండి. హల్లెలూయా. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அவருடைய கூப்பிடுதலை நான் கேட்டேன். ఆయన యొక్క మొర్ర నేను ఆలకించాను. இந்த இருதயத்தினுடைய பாரத்தை மோசேக்கிட்ட கர்த்தர் ఈ சொன்னார். హృదయం యొక్క భారమును మోషే దగ్గర దేవుడు చెప్పాడు. அதோட விட்டாரா? దానితో పాటు వదిలాడండి. அடுத்தது அவர் சொல்றாரு, మరలా ఆయన అంటున్నాడు, படிங்க சார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். వారి దుఃఖము నాకు తెలిసే ఉన్నవి. ஹalleluya. హల్లెలూయా. இப்ப சொல்லுங்க, ఇప్పుడు చెప్పండి, முதல்ல அவர் என்ன பார்த்தாருங்க? మొదటిగా ఆయన ఏం చేశాడండి? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? అందరూ కలిసి நான் பார்க்கவே பார்த்தேன், నేను నిశ్చయముగా చూచితిని, அவர் கூப்பிடுதலை கேட்டேன். వారి మొర్రను వింటిని. மூன்றாவது, మూడవదిగా அவருடைய பாடுகள் வேதனையை వారి దుఃఖములను వేదనలను என்ன செஞ்சிருக்காரா? ఏమంటున్నాడండి? சொல்லுங்க, చెప్పాలి మరి. அறிந்திருக்கிறேன். నాకు తెలిసే ఉన్నవి అంటున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. உங்களுடைய வேதனையை நாங்கள் அறியல, అమ్మ నీ దుఃఖమును మేము ఎరగలేదు కానీ ஐயா அறிந்திருக்கிறா தெரியல. మరి సేవకులు ఎరుగున్నారో లేదు, உங்களுடைய தேவனை வேதனை கத்த. కానీ నీ దేవుడైతే నీ దుఃఖమును ఎరిగి ఉన్నాడు. హల్లెలూయా. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ఎంతమంది నమ్ముచున్నారండి? ఏ వేదனையை ఈ యొక్క దుఃఖమును தேவன் அறிந்திருக்கிறார். దేవుడు ఎరిగి ఉన్నాడు. என்னுடைய துக்கத்தை ఈ యొక్క దుఃఖమును தேவன் నా அறிந்திருக்கிறார். దేవుడు ఎరిగి ఉన్నాడు. கண்ணீரை ఈ కన్నీళ్లను தேவன் నా அறிந்திருக்கிறார். దేవుడు ఎరిగి ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த இடத்துல இருந்து ஒரு சம்பவத்தை சொல்லும்படி ఈ விரும்புகிறேன். స్థలంలో ఉండే ఒక సంభవాన్ని చెప్పడానికి ఇష్టపడుతున్నా. கடந்த வருஷம் நான் அட்லாண்டாவில் இருந்தேங்க. గతించిన సంవత్సరంలో అక్కడ வருஷம் நான் கர்த்தருடைய கிருபையினால நான் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். దేవుని యొక్క కృప వలన నేను ఆ యొక్క ప్రయాణం చేస్తూ ఉంటున్నా. கூட்டிட்டு போன பாஸ்டர் வந்து ராஜ் டுடே யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரோகிராம் ஜஸ்ட் வி கோ அண்ட் லிசன் தி வேர்ட் ஆஃப் காட். அப்படி தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு வந்துடலாம் சொல்லி మరి తీసుకుని వెళ్ళిన సేవకులు వచ్చేసి ఇప్పుడు మీరు యొక్క దేవుని వాక్యాన్ని బోధించవలసిన అవసరం లేదు, దేవుని వాక్యాన్ని మీరు వినండి అని చెప్పారండి. நான் எங்க போனாலும் கண்ணீர் விட்டு ஜெபிக்காம ஒரு நாள் நான் திரும்ப மாட்டேன். మరి కన్నీళ్లు విడిచి ప్రార్థించకూడా ఒక్క రోజు కూడా నేను ఉండబోను. என்னை விட்டீங்கன்னா உங்களை விட கண்ணீர் வடிக்கிறவன் நான். మీకంటే అధికంగా కన్నీళ్లు కార్చేవాడు నేను. என் ஆண்டவரே என்னை கூப்பிட்டா దేవుడే నన్ను పిలిచాడు, எனக்கு கண்ணீர் வரும். నాకు కన్నీళ్ళు వస్తాయి.
அன்றைக்கு என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ ఏ రోజైతే నేను రక్షణ పొందానో அன்றையிலிருந்து இன்று வரை கண்ணீர் வடிக்கிறேன். ఆ రోజు మొదలుకొని ఈ రోజు వరకు కన్నీళ్లు కరుస్తున్నాను. கண்ணீருக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். ఆ కన్నీళ్లకు దేవుడు జవాబిస్తాడు. கடந்து என்ன நடந்தது என்னென்றால் అలా ఏం జరిగిందంటే அங்க போய் ஒரு மூலையில உட்கார்ந்து நான் వెళ్ళి ஜெபிக்க ఒక మూలలో కూర్చొని ప్రార్థిస్తున్నా. அப்பொழுது ஒரு வீடியோ வந்து சரி அவங்க வந்து அங்க கேமரா அப்படியே பாஸ் ஆயிட்டே வருது. అప్పుడు ఆ విధంగా ఆ కెమెరా వచ్చి ఆ విధంగా పాస్ అయ్యేస్తుంది అయ్యగారి దగ్గర. என்னை வந்து ஹைலைட் பண்ணி போட்டோ எடுத்து మరి అయ్యగారిని హైలైట్ చేసి అందులో కనబరుస్తుంటున్నారు. அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே பார்த்தா என் போட்டோ அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. ఆ సర్వీస్ ముగించిన తక్షణమే చూస్తే అయ్యగారి ఫోటోని ఆ విధంగా హైలైట్ చేసి పెద్దగా చూపించారు. கண்ணீரை பார்த்த உடனே ఆ కన్నీళ్లను చూచిన తక్షణమే பாஸ்டர் ஐயா சொன்னார், ఆ సేవకులు చెప్పారు, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற வார்த்தை என்னவென்றால் ఈ రోజు నేను ప్రసంగించే మాట ఏంటంటే ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு. ఒక మనిషి ఇక్కడికి వచ్చారు. அவர் எங்க இருந்ததுக்கான்னு ఆయన தெரியல. ఎక్కడి నుంచి వచ్చాడో నాకు తెలియదు. ஆனார் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். కానీ వారి కన్నీళ్లతో ప్రార్థిస్తున్నారు. அந்த அந்த கண்ணீரை குறித்து தான் நான் பிரசங்கிக்கும்படியா விரும்புகிறேன். ఆ కన్నీళ్లను బట్టి నేను ఈ రోజున ప్రసంగించడానికి ఇష్టపడుతున్నాను. ஹalleluya. హల్లెలూయా. அன்றைக்கு பிரசங்கித்து அவர் முடித்த பிறகு ఆ రోజున ప్రసంగించి ముగించిన తరువాత நான் எப்படி வந்தேன் தெரியுங்களா? నేను ఏ విధంగా ఉన్నానో తెలుసా? என்னுடைய டிக்கெட் பணம், నా యొక్క టికెట్ ధనము గాని போதுமான தேவைகளோடு கூட இந்தியா தேசத்துக்கு திரும்ப. నాకు అవసరమైనవన్నీ కూడా అక్కడ దయచేస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஏதன சொல்ல வரேன்னா ఎందుకు ఇది చెబుతున్నా? நாம் கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். మనం కన్నీళ్లు విడిచి ప్రార్థించినట్లయితే கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் మన కన్యలకు ఖచ్చితంగా జవాబు ఉంది. என் மகனுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். என் பிள்ளைகள் இப்ப எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு அங்கங்க போயிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் కుమారునికి తక్షణమే ఫోన్ చేశాను. మరి బిడ్డలకు అందరూ ఇప్పుడు పెళ్ళిళ్ళు అయిపోయినాయి. மகன் சீக்கிரமா இந்தியா வரல அப்படின்னு. మరి త్వరగా నేను భారతదేశానికి వస్తానని. ஏ டாடி வரீங்க ஒரு மாசத்துக்கு அங்க இருக்கிறேன்னு சொன்னீங்களா? ఎందుకు తండ్రి వస్తున్నారు? మరి ఒక నెల అక్కడే ఉంటానని చెప్పారు. என் தேவன் என் தேவையெல்லாம் சந்தித்தார். నా దేవుడు నా అవసరతలని సంధించాడు. நான் யாருட்டு கையேந்தல. నేను ఎవరి దగ్గర చేతులు చాప தகப்பன்ட்ட கண்ணீர் விட்டேன். నా తండ్రి దగ్గర కన్నీళ్లు కార్చాను. என் தகப்பன் பதில் அளித்துட்டார். నా దేవుడు జవాబునిచ్చాడు. ஹalleluya. హల్లెలూయా. உன் கூக்குரலை நான் கேட்டேன். ఒక మొర్రను నేను విన్నాను. నీ మొర్రను, உன்னுடைய வேதனையை உன் பாடுகளின் வேதனையை நான் నీ அறிந்திருக்கிறேன். శ్రమలను నేను ఎరిగి ఉన్నాను. ஹalleluya. హల్లెలూయా. என்னுடைய வேதனையை, నీ వేదన, என்னுடைய தேவைகளை, నీ అవసరతలను யாரும் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ ఎవరు ఎరిగి ఉన్నారో లేదో தேவன் నా அறிந்திருக்கிறார். దేవుడు ఎరిగి ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి సమయంలో உன்னுடைய தேவைகளை అమ్మ నీ అవసరతలను தேவன் నీ அறிந்திருக்கிறார். దేవుడు ఎరిగి ఉన్నాడు. விசுவாசிக்கிறீங்களா? మీరు నమ్ముచున్నారా? விசுவாசிக்கிறீங்களா? నమ్ముచున్నారండి? இப்போ நீங்க ஒவ்வொண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். ఇప్పుడు ఒక్కొక్కటిగా చెప్పండి చూద్దాం. நம்பர் 1, మొదటిదిగా ఏంటండి? பார்க்கவே ఆయన பார்த்தேன். నిశ్చయముగా చూచాడు. ஹalleluya. హల్లెలూయా. இரண்டாவதாக రెండవదిగా அவருடைய கூக்குரலை கேட்டேன். ఒక మొర్రను వింటినే. சாரி, என்ன சொல்லுங்க, மறுபடியும் படிங்க. நானே தப்பா சொல்றேனா? உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமிடம் எடுக்கிற கூக்குரலையும் கேட்டேன். மூன்றாவது அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நான்காவது அவர் சொல்றாரு. నాలుగవదిగా ఆయన అంటున్నారు. தொடர்ந்து படிங்களேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய தேவன் என்ன செஞ்சிருக்காருங்க? మన దేవుడు ఏం చేశాడండి? இறங்கி இருக்கிறார். ఆయన దిగి వచ్చాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இதை யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்றாருன்னா ఎవరి దగ్గర పంచుకున్నాడు అంటే மோசே கிட்ட சொல்றாரு. మోషే దగ్గర అంటున్నాడు. அல்லேலూயா. హల్లెలూయా. அந்த தேவன் தான் ఆ దేవుడే இந்த காலை நேரத்துல ఈ యొక్క సాయంత్రం సమయం ముందు ஸ்டீவன் உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறார். మీ దగ్గర మాట్లాడుతున్నారు. சாராலே உங்ககிட்ட ஆண்டவர் సారా பேசுறார். నీ దగ్గర మాట్లాడుతున్నాడు. எஸ்தரா இருப்பானானால் உங்ககிட்ட ஆண்டவர் ఎస్తేరుగా பேசுறார். ఉన్నట్లయితే నీ దగ్గర మాట్లాడుతున్నాడు. ఎస్తేర్, என் வேதனை உன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டுமா? నా వేదన నీతో పంచుకునేదనా? స్టీఫెన్, என் வேதனை உன்கிட்ட నా பகிர்ந்துக்கிட்டுமா? వేదన నీ దగ్గర పంచుకుంటా. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் அன்றைக்கு மோசே கிட்ட பகிர்ந்து கொண்ட ఆ రోజున మోషే దగ్గర పంచుకున్న దేవుడు ராத்திரில உங்களோடு கூட கத்த ఈ பேசுறார். రాత్రి సమయంలో మీతో మాట్లాడుతున్నాడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அவருடைய வேதனை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றார். ఆయన వేదనని మీ దగ్గర పంచుకుంటున్నాడు. இப்படிலாம் இருக்கும் பொழுது மோசே ఈ విధంగా ఉండేటప్పుడు మోషే உடனே அவருக்கு ஆச்சரியம் படுறாரு. మోషే తక్షణమే ఆయన ఆశ్చర్యపడుతున్నాడు. என்ன அது அவர் ఆశ్చర్యం ஆச்சுன்னா, ఎందుకు ఆయనకు ఆశ్చర్యం కలిగిందంటే இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்த பிறகு ఈ సంభవాలని చూసిన తరువాత ஆண்டவர் யாரத்தான் அனுப்ப போறாரு? దేవుడు ఎవరిని పంపించబోతాడో, அப்ப யார் அனுப்ப போறாரு? అప్పుడు ఎవరిని పంపించబోతాడు? மனுஷன் மூலியமா ஜனங்களை மீட்க போறாரா? మరి మనుషుల మూలకంగా జనులను విమోచించబోతాడా? அல்லது தேவ தூதன் மூலமா இருக்க లేక போறாரா? దేవుని యొక్క దూతల వలన విమోచించబోతాడా? அல்லது அவரே வரா போறாரா లేక ఆయనే దిగి రాబోతాడా என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல கேள்வி வந்தது. అలాగని తన హృదయంలో ప్రశ్న వచ్చిందట. அப்பொழுது అప్పుడు ஆண்டவர் பார்த்து దేవుడు చూచి மோசேயை பார்த்து சொன்னார், మోషేని చూసి అంటున్నాడు, நான் யாரை அனுப்பலப்பா, నేను ఎవరిని పంపించలేదయ్యా, உன்னை அனுப்ப போகிறேன். నిన్నే పంపించబోతున్నా, உன்னை அனுப்ப போகிறேன். నిన్నే పంపించబోతున్నా, உன்னை அனுப்ப போகிறேன். నిన్నే పంపించబోతున్నా. எனக்கு அருமையான தேவனுடைய నా பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని இந்த జనం, தேசம் அழிகிறது. దేశం நாம் தான் నశించిపోతుంది. ஜெபித்தோம், மைசூர் அழிகிறது. ఆ యొక్క ஆசன் அழிகிறது. ఆశ నశించిపోతుంది. தேவன் உங்களை அனுப்ப விரும்புகிறார். దేవుడు మిమ్మల్ని పంపించడానికి நீங்க ఇష్టపడుతున్నాడు. எல்லாம் சொல்லுங்களா?
అందరం చెబుదాం, என்னை அனுப்பும் தேவா, నన్ను పంపించు దేవుడా, நான் உமக்காக செல்வேன். నీ కొరకే నేను చేస్తాను. என்னை அனுப்பும் தேவா, నన్ను పంపుము దేవా, உமக்காக நான் செல்வேன் నీ ஆண்டவரே. కొరకే నేను చేస్తానయ్యా. ஒன்று போங்க, ఒకటి వెళ్ళండి, இல்ல పోக வேண்டியவளை நீங்க లేక அனுப்புங்க. వెళ్ళే వారినైనా పంపించాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. நீங்க போங்க, మీరు వెళ్ళండి, போக வேண்டியவளை அனுப்புங்க. లేక వెళ్ళే వారినైనా పంపించాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. ரெண்டுல ஒன்றை రెండులో ఒక దాన్ని இந்த 21 நாள்ல தீர்மானம் ఈ பண்ணு. యొక్క 21 దినములో తీర్మానం ஒன்னு చేయండి. நான் போவேன், ఒకటి నేను వెళుతా, இல்ல என்ற போக கூடியவளை நான் அனுப்புவேன். లేదా వెళ్ళే వారిని నేను పంపించుతా. హల్లెలూయా. హల్లెలూయా. அவன் மோசே பார்த்து கத்த சொன்னான், మోషేని చూసి దేవుడు అంటున్నాడు, மோசே మోషే நான் ஒரு தூதனை அனுப்ப விரும்பல, నేను వచ్చి ఒక దూతను పంపించడానికి ஒரு ఇష్టం లేదు, மனிதனை அனுப்ப అయ్యా விரும்பல, ఒక మనిషిని పంపించడానికి ఇష్టం లేదు, உன்னை அனுப்ப నేను விரும்பல, నిన్నే పంపిస్తున్నా, உன்னை அனுப்ப నేను விரும்பல. నిన్ను పంపడానికి ఇష్టపడుతున్నా. தேவன் அனுப்புனா எப்படி அனுப்புவார் தெரியுங்களா? దేవుడు పంపిస్తే ఏ విధంగా పంపిస్తాడో ஓநாய்களுக்கு తెలుసా? ஆட்டுக்குட்டி அனுப்புகிறது போல ఆ యొక్క గుంట నక్క దగ్గరకు ఆ యొక్క గొర్రె పిల్లను పంపించే విధంగా நான் உங்களை அனுப்புகிறேன். నేను మిమ్మల్ని పంపించబోతున్నాను. ஓநாயை ஆட்டுக்குட்டியை கண்ட ஓனாய் என்ன செய்யும்? ఆ యొక్క గొర్రె పిల్లను చూస్తే ఆ యొక్క அது తొడేలు ఏం பீறி చేస్తాయి? போட்டுடும். అవి చీల్చివేస్తాయి. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி மேல కానీ ఈ గొర్రె పిల్ల పైన ஒரு ముద్ర பதிக்கப்படுகிறது. ముద్రించవేయబడినది. அது என்ன முத்திரை என்றால் అది ఏ ముద్ర అంటే யூதாவின் பாரசீகம். యూదా యొక్క ముద్ర అండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்கள் நானும் யார் అమ్మ தெரியுங்களா? నీవు నేను ఎవరో తెలుసా? நீங்க நினைக்கலாம் నీవు అనుకోనవచ్చు, நான் படிப்பறிவு இல்லாதவன், నేను విద్య లేని వాడిని, எனக்கு செல்வம் இல்ல, నాకు ఐశ్వర్యం లేదు, எனக்கு ఆస్తి இல்ல, నాకు ఆస్తులు లేవు, எனக்கு ஒன்றுமே இல்ல, నాకు ఏ ఒక్కటి లేదు. ஆனா தேவனாய் கர்த்தர் కానీ ప్రభు అయిన దేవుడు உங்க மேல முத்திரை నీ தரிக்கிறார். పైన ముద్రను அது என்ன ముద్రిస్తున్నాడు. முத்திரை என்று అది சொன்னார்? ఏమి ముద్ర అంటే இந்த ஓநாய்கள், ఈ యొక్క గొంట நம்ம నక్కలు, சுத்தி இருக்கிற ஓநாய்கள் ఆ చుట్టూ ఉన్నటువంటి நம்மளை గొంట నక్కలు பீறி போட முடியாது. అవి ఏమి కూడా చేయలేవండి. அது பயம் காட்டும். అవి భయం కనబరుస్తాయి అంతే. சத்துரு வரும் பொழுது శత్రువు వచ్చేటప్పుడు வேதம் எழுதப்பட்டிருக்கு, பிசாசு உங்களை துரத்துவான், అపవాది మిమ్మల్ని దొరుకుతాడు, நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. మీరు నడిచి వెళుతారు. ఆ విధంగానే చెప్పబడిందండి. எப்படி சொல்லப்பட்டிருங்க? ఏమని చెప్పబడుతుంది వాక్యం? சொல்லுங்க. చెప్పాలి. பிசாசு உங்களை துரத்துவான், అపవాది మిమ్మల్ని తరుమును, நீங்க நடந்து போவீங்க அப்படின்னு మీరు சொல்லப்பட்டிருக்கு. నడిచి వెళ్ళబడతారని చెప్పబడుతుంది. எப்படி சொல்லப்பட்டிருங்க? அவன் நீங்க துரத்தும் பொழுது వాడు మిమ్మల్ని తరిమేటప్పుడు அவன் நடந்து போக மாட்டான். వాడు నడిచి వెళ్ళడు. எப்படி போவான் சொல்லுங்க? ఏ విధంగా వెళ్తాడండి? ఏ విధంగా పోతాడు? ஓடி వాడు போவான். పరిగెడి వెళ్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிசாசு உங்களை பார்த்து நடக்க மாட்டான், అపవాది మిమ్మల్ని చూసి உங்களை నడవడండి, பார்த்து ஓட போகிறான். మిమ్మల్ని చూసి పరిగెత్తబోతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா మీరు విశ్వసించినట్లయితే, நாம் ஆராதிக்கிற தேவன், మనం ఆరాధించే நாம் దేవుడు, நம்புகிற தேவன், మనం నమ్మే దేవుడు, நாம் విశ్వాసిக்கிற தேவன், మనం నమ్మే దేవుడు, ஹல்லேலூயா, హల్లెలూయా. நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை ఆ యొక్క మీకు విరోధంగా లేచిన கர்த்தர் ఆయుధాలను முறியடிப்பார். దేవుడు ఆ వాటిని கர்த்தர் నశింపజేస్తాడు. முறியடிப்பார். దేవుడే వాటిని నశింపజేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது தேவனுடைய வார்த்தை. దేవుని యొక్క వాక్యం ఇదే. உங்களுடைய உள்ளத்தை தொடுகிற தேவனுடைய నీ வார்த்தை. హృదయాన్ని ముట్టేది దేవుని వాక్యం, என்னை தொடுகிற தேவனுடைய வார்த்தை. నన్ను ముట్టేది దేవుని వాక్యం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த தேவன் ఈ దేవుడు நம்மை அனுப்ப விரும்புகிறார். మనల్ని పంపించడానికి ఇష్టపడుతున్నాడు. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், మోషేని చూసి దేవుడు అంటున్నాడు, நீதாப்பா போகணும். నీవేనయ్యా వెళ్ళాలి. உடனே மோசே சொல்றார், తక్షణమే మోషే అంటున్నాడు, நான் சொன்ன உடனே போறேன்னு சொல்லிட்டாரா? నేను చెప్పిన తక్షణమే వెళ్తానని చెప్పాడా? நான் யார் நமக்கு தெரியாது ஆண்டவரே, నేను ఎవరో మీకు తెలియదా ప్రభువా? எனக்கு பேச தெரியாது, నాకు మాట్లాడడానికి సామర్థ్యం లేదు, இந்த జనంగా என்ன నమ్మ ఈ மாட்டாங்க. జనులు నన్ను నమ్మరయ్యా. இப்படி எல்லாம் பல 4 ரீசன் அவர் சொல்றாரு. ఈ విధంగా అనేక విధాలుగా రోజులకు చెబుతున్నాడు ఆయన. அதை பத்தி நீ కవలపడాத. దాని గురించి నువ్వు చింతించబాక్. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். నిన్ను గురించి నాకు చక్కగా తెలుసు. நீ தகுதி இல்லாதவன்று எனக்கு தெரியும். నువ్వు అర్హతలు లేని వాడివని తెలుసు. பேச தெரியாதுன்னு எனக்கு నువ్వు தெரியும். మాట్లాడలేని వాడివని తెలుసు. ஜனங்கள் உன்னை நம்ப மாட்டாருன்னு எனக்கு தெரியும். జనులు నిన్ను నమ్మరని తెలుసు. ஆனா நீ போறேன்னு நினைச்சேன்னா அது உண்மைதான். కానీ నువ్వు వెళ్ళాలనుకుంటే నువ్వు చెప్పేది నిజమే, நீ போறது இல்ல, కానీ నువ్వు వెళ్ళబోవడం లేదు. அனுப்புகிறவர் ఆమేన్. నేను పంపించువాడను. హల్లెలూయా. அனுப்புகிறவர் நான், పంపించువాడను నేను, அனுப்புகிறவர் நான், పంపించువాడను నేను. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அனுப்புகிற நான் என்று சொன்ன உடனே పంపించేది నేనని చెప్పిన తక్షణమే மோசேக்கு அடுத்தது ஒரு கேள்வி. మోషేకి మరలా ఒక ప్రశ్న, ஆண்டவர் என்னை நம்ப மாட்டாங்க, ప్రభువా నన్ను నమ్మరయ్యా, எனக்கு பேச வராது, నాకు మాట్లాడడానికి చేత కాదు, வேற யாராவது அனுப்புங்க. వేరే ఎవరన్నా పంపించండి. கர்த்தர் சொன்னாரு, దేవుడు అంటున్నాడు, உன்னுடைய சரீரத்தை குறித்து நீ నీ கவலைப்படாத, శరీరమును గురించి నువ్వు చింతించబాక్. ஆனா உன் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, కానీ అతను చూసి అంటున్నాడు, நான் அனுப்புகிறது நானு, పంపించేది నేనయ్యా, நீ போறது இல்ல, నీ వెళ్ళబోయేది లేదు, நான் உன்னை அனுப்புகிறேன். నేను నిన్ను పంపించబోతున్నా. உடனே அவர் சொல்றாரு, తక్షణమే అంటున్నాడు, பார்வோன் என்னை நம்ப மாட்டானே. ఫరో నన్ను నమ్మడే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னமெல்லாம் சாக்கு போக்கு சொல்றாருங்க. ఏదో ఒక సాకుపోకు చెబుతున్నాడండి. பார்வோன் என்னை நம்ப மாட்டான், ఫరో నన్ను నమ్మడు, நான் என்ன செய்யட்டும்? నేనేం చేయదు. உன் கையில என்ன இருக்கு? నీ చేతిలో ఏముంది? உன் கையில என்ன இருக்கு? నీ చేతిలో ఏముంది? உன் கையில என்ன నీ இருக்கிறது? చేతిలో ఏముంది? ராத்திரி உங்களை பார்த்து ஆண்டவர் ఈ கேட்கிறார், రాత్రి సమయంలో உன் దేవుడు கையில మిమ్మల్ని என்ன అడుగుతున్నాడు. இருக்கிறது? నీ చేతిలో ఏమున్నది? ஆண்டவரே, என் கையில ஒரு கோல் இருக்கிறது. ప్రభువా, నా ஆண்டவரே. చేతిలో ఒక ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి సమయంలో தேவனாகிய கர்த்தர் ప్రభు అయిన உங்க దేవుడు கையில என்ன இருக்குதுன்னு నీ கேட்கிறார். చేతిలో ఏమున్నదని అడుగుతున్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உங்களுடைய கையில இருக்கிறத మీ చేతిలో ఉన్నది கீழே போடும் பொழுது కింద వేసేటప్పుడు அது உன்னுடைய கோல், అది నీ
కర్ర அதை எடுக்கும் பொழுது దాన్ని ఎత్తేటప్పుడు அது தேவனுடைய అది దేవుని యొక్క కర్ర. హల్లెలూయా. హల్లెలూయా. உன் கையில இருக்கிறது தான் உன்னுடையது. నీ చేతిలో ఉన్నంత వరకు అది నీది. தேவனுடைய கையிலுக்கு అది போனா నీ చేతికి అప్పగించిన అది దేవుని దేవునుடைయது. అది దేవుని యొక్క కర్ర. హల్లెలూయా. హల్లెలూయా. நீ கவலைப்படாத தேவ பிள்ளைகளே. చింతించబాకు ప్రియమైన దేవుని బిడ్డ, கையில இருக்கிறத నీ చేతిలో ఉన్నది ஆண்டவர் கொடுத்து பார். నా దేవునికి ఇచ్చి చూడు. ஆண்டவர் கொடுத்து பார். దేవునికి ఇచ్చి உன் చూడు. கையில இருக்கிறவள தான் உண்டே నీ போய். చేతిలో ఉన్నంత వరకు నీదే, ஆனா உன் கையில இருக்கிற தேவன்ட்ட போய். కానీ నీ చేతిలో ఉన్నది దేవునికి ఇచ్చి చూడు. அது தேவனுடைய கோல். అది దేవుని యొక్క కర్రగా మారుతుంది. హల్లెలూయా. 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 இந்த கோல் எடுத்துட்டு போறான். ఆ కర్రను తీసుకొని వెళ్ళు. நேரா பார்வோன் அரண்மனைக்கு போறான். నేరుగా ఫరో యొక్క అంతఃపురానికి వెళుతున్నాడు. எந்த அரண்மனையில வளர்க்கப்பட்டானோ, ఏ అంతఃపురంలో పెంచబడ్డాడు, எந்த அரண்மனையில ఏ வளர்க்கப்பட்டானோ, అంతఃపురంలో అయితే అతడు அந்த పెంచబడ్డాడు, அரண்மனைக்கு అదే అంతఃపురానికి ஓ, மோசே போகிறான். మోషే వెళుతున్నాడండి. எனக்கு అరుமையான దేవుని ఆ ప్రియమైన దేవుని జనమా, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் இடத்துல, నీకు విరోధంగా లేచేటువంటి ఆ స్థలములు, தேசத்துக்கு விரோதமாய் நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் ఆ இடத்துல, దేశానికి విరోధంగా దేవుని బిడ్డలకు విరోధంగా లేచేటువంటి స్థలములు, உங்களை என்னை கர்த்தர் அனுப்புவார். అమ్మే నిన్ను నన్ను దేవుడు పంపించుతాడు. கர்த்தர் உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். దేవుడు మిమ్మల్ని ఊరకనే పంపించడు. உங்க கையில ஒரு கோல் మీ இருக்கு. చేతిలో ఒక కర్ర ఇస్తాడు. அது என்ன கோல்? అది ఏంటండి ఆ కర్ర? நீங்க ஆளுக்கு ஒரு குச்சி வாங்கிட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துடாதீங்க. రేపు రోజున మనిషికి ఒక కర్ర తీసుకొని మరి మందిరానికి రాబాకండి. நான் அந்த கோலை சொல்ல నేను விரும்புகிறேன். ఆ కర్రను చెప్పడంలే. உனக்கு படிப்பு இருக்கலாம், నీకు విద్య ఉండవచ్చు, உனக்கு ஆஸ்தி இருக்கலாம், నీకు ఆస్తి ఉండొచ్చు, உனக்கு அந்தஸ்துகள் నీకు இருக்கலாம். అంతస్తులు ఉండొచ్చు. உங்களுக்கு இருக்கிறதை మీకు ఉన్నది கை கீழே போடுங்க. కింద వేయండి. தேவன் உங்க கையில இல்லாத ஒண்ணை கேட்க மாட்டார். దేవుడు నీ చేతిలో లేనిదేదో ఒకటి అడగడండి. அப்படி எங்க எழுதிருக்கீங்களா? என் கையில ஒண்ணுமே இல்ல அதை கேட்கிறார் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கா? నా చేతిలో ఏమీ లేకుండా ఉన్నది అడుగుతున్నాడని ఆ విధంగా రాయబడిందండి. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? మాట్లాడేది అర్థమవుతుంది కదా. உங்க கையில இல்லாத ஒண்ணு அவர் கேட்க అమ్మ, மாட்டார். మీ చేతిలో లేని ఒక దాన్ని ఆయన అడగడు. உங்க கையில என்ன இருக்கிறது మీ చేతిలో ఏమైతే ఉందో அதை தான் கேட்கிறார். అదే అడుగుతున్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి உங்க సమయంలో கையில என்ன இருக்குது? నీ చేతిలో ఏముంది? ஆண்டவரே, ప్రభువా, என் கையில கோல் தாப்பா, నా చేతిలో కర్రైన ఏముంది? அந்த கோலை எடுத்துட்டு போடா, ఆ కర్రను తీసుకుని వెళ్ళు, அதை அற்புதம் செய்யும்பா, అక్కడ అద్భుతములు చేయవయ్యా. கோல் அற்புதம் செய்யும். ఆ కర్ర అద్భుత కార్యం చేస్తుంది. நேர கோல் எடுத்துட்டு பார்வோன் அரண்மனைக்கு போகிறார். నేరుగా కర్ర తీసుకుని ఆ ఫరో యొక్క అంతఃపురానికి వెళుతున్నాడు. பார்வோன் அரண்மனையில பார்வோனிடத்துல பேசுகிறார். ఫరో అంతఃపురం దగ్గరకు వెళ్ళి ఫరోతో మాట్లాడుతున్నాడు. என் ஜனமும் என் ஜனங்களுடைய எல்லா பொருட்களும் நாங்கள் எங்களுடைய சொந்த தேசத்துக்கு போய் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டிய எங்களை அனுப்பு என்று నా జనులు, ఆ యొక్క జనులకు కలిగినటువంటి సమస్త వస్తువులను మేము అందరం కూడా వెళ్ళి మా దేవుని ఆరాధించాలని పంపించమని అడుగుతున్నాడు. தேவன் ஏற்கனவே பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். దేవుడు ఇదివరకే ఫరో యొక్క హృదయాన్ని కఠినపరిచాడండి. முதல் அற்புதம் మొదటి అద్భుత కార్యం யாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சுங்க? ఎవరి జీవితంలో జరిగింది? மோசே வாழ்க்கையில் நடக்குது. మోషే జీవితంలో జరిగింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதல் அற்புதம் யாருடைய வாழ்க்கையில் நடக்குதுங்க? మొదటి అద్భుత కార్యం ఎక్కడ జరిగింది? மோசே வாழ்க்கை நடக்குது. మోషే జీవితంలో இன்று రాత్రి, ఆ రాత్రి, இன்று ராத்திரி, ఈ రాత్రి முதல் அற்புதம் మొదటి అద్భుతం உங்களுக்கு நடக்கணும். మీరు చూస్తారండి. அப்புறம் தான் மத்தவனுக்கு நடக்கணும். మరలనే వేరే హల్లెలూయా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு சொல்லுங்க எல்லாரும் முதல் அற்புதம் எனக்கு நடக்கணும். మొదటి అద్భుతం నాకు జరగాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. படிக்கிற பிள்ளைகளே, చదివే బిడ్డలారా, உங்களுக்கு అద్భుతం நடக்கணும். మీకు అద్భుత కార్యం జరగాలి. வேலைக்காய் முயற்சி பண்ணுகிற பிள்ளைகளே, పని నిమిత్తమై ప్రయత్నిస్తున్న బిడ్డలారా, அற்புதம் உங்களுக்கு நடக்கணும். అద్భుతం మొదటిగా నీకు జరగాలి. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளே, వివాహం కొరకై సిద్ధపడుతున్న ప్రజలారా, 24 ఉపవాసத்துல ஒரு అద్భుతం உங்களுக்கு ఈ యొక్క நடக்கணும். ఉపవాస దినమున నీకు ఒక అద్భుత కార్యం జరగాలి. హల్లెలూయా. முதல் అద్భుతం எனக்கு நடக்கணும். మొదటి అద్భుతం నాకు జరగాలి. இரண்டாவது நாள் அற்புதம் பார்வோன் அரண்மனையில் நடக்கணும். రెండవదిగా అద్భుత కార్యం ఫరో యొక్క హల్లెలూయా. అంతఃపురంలో జరగాలి. హల్లెలూయా. உலகத்துல நடக்கணும். లోకంలో జరగాలి. தேவன் நேரா கோல் எடுத்துட்டு போறார் பார்வோன் அரண்மனைக்கு. ఈయన నేరుగా కర్ర తీసుకొని వెళ్ళాడు ఫరో యొక్క అంతఃపురానికి. கோலை போடுறாரு. ఆ కర్రను కింద వేస్తున్నాడు. கோல் என்னவாயிருச்சுங்க? ఆ కర్ర ఏమైందండి? பாம்பாக மாறி. పాముగా సర్పంగా మారింది. అది மோசேக்கே பயம் வந்துருச்சு. మోషేకి భయం వచ్చింది చూసి. என் கையில இப்படிப்பட்ட ஒரு கோல் இருந்துச்சா? నా చేతిలో ఇలాంటి కర్ర ఉన్నిందా? தன்னுடைய கோலை குறித்து தனக்கே பயம் வந்துருச்சு. తన యొక్క కర్రను చూసుకొని తనకే భయపడ్డాడండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தன்னுடைய கோலை குறித்து பயப்படுறான். తన యొక్క కర్రను చూసి భయపడుతున్నాడు. உடனே తక్షణమే கோல் சரி போட்ட கோல் பாம்பான பிறகு ఆ యొక్క కింద వేసినటువంటి కర్ర పామైన తరువాత மறுபடியும் அதை பிடிக்கிறார். మరలా దాన్ని పట్టుకుంటున్నాడు. அது கோலாக மாறிடுச்சு. అది కర్రగా మారింది. உடனே மந்திரவாதிகள் எல்லாத்தையும் பார்வோன் அழைக்கிறான். అక్కడ మంత్రవాదులందరూ కూడా இவங்க என்ன அற்புதம் செய்கிறது? ఇతరేం అద్భుత కార్యం చేసి நாங்கள் అద్భుతం செய்வோம். మేము కూడా అద్భుత కార్యములు చేస్తాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பார்வோன் எல்லாத்தையும் அழைக்கிற மந்திரவாதிகள் ఫరో అంత మంత్రవాదులను కూడా పిలిపిస్తున్నాడు. எல்லா மந்திரவாதிகள் வர்றான். అంత మంత్రవాదులు వస్తున్నారు. அவனும் கோலை போடுறான். వారు కర్రలు அது వేస్తున్నారు. பாம்பா అది மாறுகிறது. పాములుగా మారింది. ஆனா விசேஷம் என்னவென்றால் కానీ అందులో విశేషం ఏంటంటే மோசேயுடைய கோல் మోషే యొక్క కర్ర எல்லாவற்றையும் விழுங்கி போட்டு விட்டார். అన్నిటిని కూడా మింగివేసింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ராத்திரி நேரத்துல ఈ రాత్రి సమయంలో தேவன் உங்க கையில என்ன దేవుడు வைத்து మీ చేతిలో ఏమో உங்க கையில இருக்கிறது మీ చేతిలో ఉన్నది அற்புதம் நடக்கும். అద్భుతం జరిగేస్తుందండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. యాకోబుకు విరోధమైనటువంటి మంత్రము లేదు. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ఇశ్రాయేలుకు విరోధమైనటువంటి శకునము ஹல்லேலூயா. లేదు. హల్లెలూయా. எல்லா மந்திரவாதிகளும் ప్రతి ఒక్క మంత్రవాదులు எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். ప్రతి ఒక్కరు ஆனா పిలువబడ్డారు. எல்லா மந்திரவாதிகளுடைய கோலையும் కానీ
అని ప్రతి ఒక్క మంత్రవాది యొక్క కర్ర விலக்கி போட்டு விட்டது. మోషే యొక్క కర్ర எனக்கு మింగివేసి அருமையான தேவனுடைய నా பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనం உனக்கு விரோதமாக నీకు విరోధంగా உன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக నీ యొక్క భార్య బిడ్డలకు విరోధంగా மந்திரம் செய்திருப்பார்களே ஆனால், మంత్రం చేసినట్లయితే, தீய சக்தி செய்திருப்பார்களே ஆனால், ఆ యొక్క உன்னுடைய பிள்ளைகளுடைய మంత్రశక్తులు శరీరத்தில் చేసినట్లయితే, బలవీనం இருக்குமே నీ ஆனால், బిడ్డల యొక్క శరీరంలో బలహీనత அந்த ఉన్నట్లయితే மந்திரத்தை 21 நாள் கர்த்தர் ఆ உடைப்பார். మంత్రమును ఈ యొక్క 21 రోజుల దేవుడు తెంచివేస్తాడు. హల్లెలూయా. நாம் ఆరాధిக்கிற தேவன் మనం ఆరాధించే దేవుడు ఆయన యొక్క స్వరాన్ని ఆలకిస్తున్నాడు. హల్లెలూయా. అందరం కలిసి నాకు విరోధమైన మంత్రము లేదు, నాకు విరోధమైన శకునము లేదు. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த சத்தத்தை கர்த்தர் ఈ கேட்டார். స్వరాన్ని దేవుడు ఆలకించాడు. ஹalleluya. హల్లెలూయా. மோசே கோல் எடுக்கிறார். మోషే కర్ర ఎత్తుతుంటున్నాడు. இப்போ அவருக்கு தைரியம் வந்துருச்சு. ఇప్పుడు ఆయనకి ధైర్యం వచ్చేసింది. நான் ஒண்ணுமே இல்ல நினைச்சேன், నేను ఏమీ లేదని నన్ను అనుకున్నా, ஆண்டவர் கையில கொடுத்தார். నా దేవుని చేతికి అప్పగించాను. ஹalleluya. హల్లెలూయా. இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ఈ యొక్క పరిశుద్ధ గ్రంథాన్ని ఎత్తుకుని 1979 ஆண்டு ரட்சித்தார். 79 సంవత్సరం దేవుడు నన్ను எங்களுடைய రక్షించాడు. சொந்த ஒரு ஊட்டி, మా సొంత ఊరు ఊటీ అండి. பிறந்து வளர்ந்ததெல்லாம் படிச்சதெல்லாம் ஊட்டி இல்லைங்க. పుట్టి పెరిగినది చదివిందంతా అక్కడే ఊర్లోనే. 91ல உங்க ஊருக்கு வந்திருக்கேங்க. 91లో నేను వచ్చాను. 91ல வந்ததுல இருந்து 91లో వచ్చినప్పటి இன்று నుండి வரையிலும் నా చేతులు இந்த வேதத்தை சுமக்கிறோம். ఈ పరిశుద్ధ గ్రంథాన్ని ஹalleluya. హల్లెలూయా. இந்த வேதம் நம்மளை கைவிடவில்லை. ఈ పరిశుద్ధ గ్రంథం మనం చేయవదిలిపెట్టలేదు. வேதத்தை கைவிடவில்லை. దేవుని వాక్యం మనం చేయవదిలిపెట్టలేదు. హల్లెలూయా. வேதத்தை நம்பும் பொழுது, మనం నమ్మేటప్పుడు విశ్వాసిக்கும் పొழுது, ఇవి విశ్వసించినప్పుడు கர்த்தர் நம்மளை வாளாக்காம தலையாக்குவார். దేవుడు మిమ్మల్ని తోకగా நம்மளை ఉంచక கீழாக்காம மேலாக்குவார். మిమ్మల్ని కింద వారిగా ఉంచక పైవారిగా ஹalleluya. ఉంచుతాడు. హల్లెలూయా. மோசேக்கு ஒரே தைரியம் வந்துருச்சு. మోషేలో ఒకే ధైర్యం వచ్చింది. ఇప్పుడు என் கையில ஒரு இருக்குது பா கோல். నా చేతిలో ఉన్నది ఒకటి కర్ర. இந்த கோல் அற்புதம் செய்யற ఈ கோல். కర్ర అద్భుతం చేసేటువంటి హల్లెలూయా. కర్ర. హల్లెలూయా. ఈ అద్భుతத்துக்காக எங்கே ஓட ఆ வேண்டாம். అద్భుతం కొరకు ఎక్కడికి పరిగెడబాక్. நம்முடைய சபை అద్భుతాలు మన செய்யும். యొక్క సంఘములోనే అద్భుత కార్యం జరుగుతుంది. హల్లెలూయా. தவறா புரிஞ்சுக்காதீங்க. తప్పుగా అర్థం చేసుకోబకండి. கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது, దొంగ ఉపదేశాలు వచ్చేసాయి, கள்ள போதகர்கள் దొంగ வந்திருக்கிறாங்க, బోధకులు వచ్చారు, நிறைய பேர் இருக்கிறாங்க. చాలా మంది ఉంటున్నారు. ஆனால் అయితే அருமையான தேவ ప్రియమైన దేవుని జనమ, அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கு குறித்து எனக்கு பல வருஷங்கள் தெரியும். మన எனக்கு ప్రియమైన పాస్టర్ గురించి నాకు అనేక రోజులుగా తెలుసండి. நான் 91ல இந்த ஊருக்கு வந்தேன். 91 ఊరికి వచ్చాను. 94ல இருந்து பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். 94 నుండి అయ్యగారు నాకు చక్కగా తెలుసు. ஹalleluya. హల్లెలూయా. தேவன் நமக்கு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் கொடுத்திருக்கார். మంచి దైవజనుని దేవుడు నాకు ఇచ్చాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அந்த தேவ மனுஷனை கையில அடங்கிருங்க. ఆ దైవజనుని చేతి కింద అణిగి ఉండండి. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். దేవుడు మిమ్మల్ని హెచ్చించును. ஏற்ற காலம் உயர்த்தும் తగిన வரைக்கும் సమయమునందు హెచ్చించులాగన அவருடைய பலத்த கரத்துக்குள்ள ఆయన அடங்கிருங்க. బలమైన చేతి కింద మీరు అణిగి ఉండండి. அனனியாவுக்கிட்ட பவுல் அடங்கி இருந்தான். అననీయ దగ్గర పౌలు అణిగి ఉన్నాడండి. சிறந்த ஊழியக்காரனாய் గొప్ప సేవకునిగా దేవుడు మార్చాడు. ஹalleluya. హల్లెలూయా. நீங்கள் சிறந்தவர்களாய் மாற మీరు வேண்டும். గొప్పవారిగా మారాలంటే உங்களுடைய சபையில் அடங்கிருங்க. సంఘములో అణిగి ఉండండి. சபையுடைய காரியங்களை பொறுப்பு సంఘం యొక్క కార్యంలో బాధ్యత వహించండి. நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். దేవుడు ఖచ్చితంగా మిమ్మల్ని சரி, ఆశీర్వదిస్తాడు. மோசே பார்த்து கர்த்தர் கேட்கிறார். మోషేని చూసి దేవుడు உன் అడుగుతున్నాడు. கையில இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு నీ చేతిలో ఉన్న కర్రని తీసుకొని நேரா புறப்படுறாரு. నేరుగా బయలుదేరి వెళ్తున్నాడు. நைல் நதி அடிக்கிறாரு. నైల్ నది దగ్గరకు వెళుతున్నాడు. எல்லாம் ரத்தமாய் மாறுகிறது. అంతా కూడా దాన్ని కొట్టిన తక్షణం అది రక్తంగా మారింది. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் దేవుని యొక్క బిడ్డలకును உலகத்து மக்களுக்கும் లోకంలో ఉండే ప్రజలకును தேவன் வித்தியாசத்தை உண்டு దేవుడు பண்ணுகிறார். వ్యత్యాసాలను కనబరుస్తున్నాడు. எபிரேயருடைய தேசத்தில் எல்லா ரத்தம், హెబ్రీ దేశములో సంపూర్ణంగా அவர் குடிக்கிற தண்ணி ரத்தம், వారు త్రాగే నీళ్లు రక్తం, அவர் సాப்பாடு செய்வார் அது రத்தம். వారు భోజనం వండుతున్నారు అది రక్తం. ஆனா எபிரேயருடைய வீட்டிலேயோ కానీ హెబ్రీయుల యొక్క ఇంటిలో அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ఆ యొక్క పిండిని దేవుడు ஹalleluya. ఆశీర్వదించాడు. హల్లెలూయా. இவருடைய வீட்டில దేవుని యొక్క ரத்தம் இல்ல. రక్తం లేదు. இவருடைய வீட்டில சாப்பாடுல எந்த ரத்தமும் இல்ல. శాపం లేదు, రక్తం లేదు. தண்ணீர் எல்லாம் சுத்தமா இருக்கிறது. నీళ్ళని శుద్ధంగా ఉన్నాయి. ஆனா இவன் வீட்டிலோ వారి ఇంటిలో ரத்தமும் சாபமும் இருக்கிறது. రక్తము అక్కడ మరణం ஏனென்றால் ఎందుకంటే இந்த கோல், ఈ కర్ర, ஹalleluya, హల్లెలూయా, தேவன் கையில வைத்திருக்கிற கோல் దేవుడు నీ చేతికి ఇచ్చినటువంటి కర్ర அற்புதம் செய்யற கோல். అది అద్భుతం చేసేటువంటి కర్ర. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க ఈ போகிறோம். రోజున మనమంతా ஆண்டவரே, ప్రార్థించుకుందాం. ప్రభువా, என் கையில வைத்திருக்கிற கோலினால నా చేతిలో ஒரு ఇచ్చిన కర్ర వలన அற்புதத்தை செய்யுங்க ఒక ஆண்டவரே. అద్భుతము చేయి ప్రభువా. ஹalleluya. హల్లెలూయా. முதல் அற்புதம் மோசேக்கு, ఆ యొక్క అద్భుతము మోషేకి, இரண்டாவது அற்புதம் உலகத்துக்கு. రెండవ అద్భుతం ప్రపంచానికి. ஹalleluya. హల్లెలూయా. இந்த ராத்திரி ఈ రాత్రి సమయం ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய். ప్రభు నాకు అద్భుతం చేయ, எனக்கு அற்புதம் செய். నాకు అద్భుతం చేయి, என் மனைவிக்கு அற்புதம் செய். నా భార్యకు అద్భుత కార్యం చేయి, பிள்ளைகளுக்கு నా அற்புதம் செய். బిడ్డలకు అద్భుతం చేయి, குடும்பத்தில் அற்புதம் నా செய். కుటుంబంలో అద్భుతం చేయ. கேட்போமா? అడుగుదామా? ஹalleluya. హల్లెలూయా. முதல் அற்புதம் நடக்கிறது. మొదటిగా అద్భుతం జరుగుతుంది. இரண்டாவது రెండవదిగా எல்லாத்துடைய தலையிலும் பேனு. అందరి తలలో కూడా పెయిన్లండి. ஹalleluya. హల్లెలూయా. எகிப்தின் தலையிலும் பேனு, ఐగుప్తు వారి తలలో కూడా పెయిన్లు, எபிரேயக்காரன் தலையிலும் பேனு. హెబ్రీయుల యొక్క తలలో కూడా పెయిన్లే. மோசே கோலை நீட்டுறாரு. మోషే కర్రను చాపుతున్నాడు. இந்த பேனெல்லாம் எபிரேயர் வீட்டுக்கு போய் சாரி எகிப்து வீட்டுக்கு போயிடுச்சு. ఈ పెయిన్లన్నీ కూడా ఆ యొక్క ఐగుప్తులకి వెళ్ళిపోయాయి. இந்த பேன் நீங்கள பேன் எடுத்து குத்துனா நமக்கு
ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? ఆ పేరును ఆ విధంగా చేసినట్లయితే ఒక విధంగా మనం అనుభవం కలుగుతుంది కదండి. ஒரு பேனை எடுத்து ఆ పేరు తీసి அப்படியே குத்துறோம்னா ఆ విధంగా వాటిని எவ்வளவு చంపితే அசிங்கமா நினைக்குவோம். ఎంత అసహ్యంగా అనుకుంటాం. ஆனா உங்க தலையில இருக்கிற பேனை கூட కానీ మీ తలలో ఉండే పేర్లు కూడా அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. వారింటికి పంపిస్తున్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? మన దేవుడు ఎలాంటి వాడో చూడండి. என்னன்னு கேட்டா ఏమని అడిగితే இந்த கோல் அப்படி நீட்டுறாரு, ఈ కర్ర ఆ విధంగా எல்லா చాపుతున్నాడు. பேனும் அவன் வீட்டுக்கு ஓடுது. అన్ని పేర్లు కూడా వారింటికి పడిగెడుతున్నాయి. நீர் எல்லாம் அவன் வீட்டுக்கு போறது ரத்தமா மாறுது. ఆ యొక్క నీళ్ళన్నీ కూడా వారింటికి పోయి అక్కడ நிறைய சம்பவத்தை என்னால சொல்ல முடியும். நிறைய சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும். అనేక సంభవాలు ஆனா చెప్పగలను. நேரம் இல்ல. కానీ సమయం చాలదు. கருமையான தேவனுடைய பிள்ளைகள். ప్రియమైన దేవుని జనం. அடுத்தது எல்லாத்தின் வீட்லயும் தவளை வந்துருச்சுங்க. అందరి ఇంట్లో కూడా కప్పలు వచ్చాయి. இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. వీరందరూ బాగుంటున్నారు. ஹalleluya. హల్లెలూయా. என்ன தேவனுடைய பிள்ளை வீட்டு என்ன இருக்குதுங்க? దేవుని యొక్క బిడ్డల ఇంట్లో ఏముంది? ஆண்டவருடைய கோல் இருக்கிறது. దేవుని యొక్క కర్ర இந்த ఉంది. கோலை நீட்டுறாரு, ఆ కర్రను చాపుతున్నాడు. எல்லாம் அவன் வீட்டுக்கு ஓடிடுது. అవన్నీ వారింటికి పరిగెడుతున్నాయి. ரத்தம் அவன் வீட்டுல ரத்தம் வந்துருது. రక్తం వారింట్లో వస్తుంది. அவனுக்கு பேன் வந்துருச்சு. వారింటికి పేన్లు వచ్చాయి. அவனுடைய வீட்டு கொள்ளை நோய் வந்துருச்சு. వారింటికి ఒక తెగుళ్ళు వచ్చాయి. సమస్తం వచ్చింది. ஏன் தெரியுமா? ఎందుకో తెలుసా? உனக்கு விரோதமாக எழும்பும் నీకు విరోధముగా எந்த ఆయుధం వాక్యం నీకు విరోధంగా రూపొందించబడిన ఏ ఆయుధం వరదలదు. உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை. నీకు విరోధంగా మంత్రము లేదు. உனக்கு விரோதமான నీకు విరోధమైన శకునము లేదు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆகவே கருமையான தேவனுடைய కాబట్టి பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనం, உங்களுக்கு விரோதமாக మీకు విరోధముగా பிசாசு எவ்விதத்திலும் வர முடியாது. అపవాది ఏ విధముగా రాలేడు. மந்திரமும் இல்லை, మంత్రము లేదు, ஒன்றும் இல்லை. ఏమీ లేదండి. ஏனென்று கேட்டா ఎందుకని అడిగితే நீங்கள் நானும் నువ్వు మరి నేను தேவனுடைய பிள்ளைகள், దేవుని యొక్క బిడ్డలం. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ఆయన பிள்ளைகள். వలన ఏర్పరచబడిన హల్లెలూయా. బిడ్డలం. హల్లెలూయా. இப்படியாய் அற்புதம் நடக்கிறது. ఈ విధంగా అద్భుత కార్యం எனக்கு జరుగుతుంది. கருமையான கர்த்தருடைய నా பிள்ளைகள், ప్రియమైన దేవుని జనమా, ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு கேட்கிறேன். ఒకటి మట్టుకు உங்க అడుగుతున్నా, கையில என்ன இருக்கிறது? మీ చేతిలో ఏముంది? ஒரு சம்பவத்தை சொல்றேன். ఒక సంభవాన్ని చెబుతున్నా. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி, ఒక సేవకుల యొక్క భార్య గారు அவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. పరిశుద్ధ గ్రంథంలో లిఖించబడి அந்த ఉన్నది. ஊழியக்காரர் மரித்து போய்விட்டார். సేవకులు మరణించారు. அவர் நிறைய இடத்துல கடன் வாங்கி ஊழியத்தை செய்தார். వారు చాలా స్థలంలో అప్పు తీసుకొని పరిచర్య చేస్తుంటున్నారు. கடன் வாங்கினவங்க எல்லாரும் உங்க மனைவி கிட்ட வந்து உங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கிக்கார அந்த கடனை கொடுன்னு எல்லாம் கேட்கறாங்க. అప్పులు ఇచ్చిన ప్రతి ఒక్కరు కూడా వారి ఆ భార్య దగ్గరకు వచ్చి మీ ఇంటి వారు అప్పులు తీసుకున్నారు, అది చెల్లించమని అడుగుతున్నారు. எல்லாரும் வந்து அவரை தொல்லை பண்றாங்க. అందరూ వచ్చి ఇబ్బంది పెడుతున్నారండి. அந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா, ఆ తల్లి ఏం చేస్తుంది? ஒரு நாள் தேவ மனுஷன் அந்த வீட்டுக்கு வராரு. ఒక రోజున దైవజనుడు ఆ ఇంటికి వస్తున్నాడు. இதெல்லாம் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? ఇదంతా పరిశుద్ధ గ్రంథంలో ఉందని అనుకుంటున్నారా లేదా? இருக்குங்களா? ఉందా అండి? பைபிள் படிக்கிறீங்களா? పరిశుద్ధం Good, ధ్యానిస్తున్నారు. good, good, good. మంచిదండి. சரி, எல்லா நேரம் அவர்கிட்ட வந்து எல்லாம் சொல்றாங்க. ஊழியக்காரர் சொல்றாங்க, ஐயா అయ్యా, எங்க வீட்டுக்காரர் சாகும் பொழுது మా ఇంటి వారు మరణించేటప్పుడు கடன் வாங்கிட்டு செத்துட்டாரு. అప్పు తీసుకుని మరణించారు. எல்லா கடன்காரெல்லாம் வந்து అంత అప్పుల వారందరూ எங்க பிள்ளைகளை கூப்பிடுறாங்க మా బిడ్డలను పిలుస్తున్నారు அடிமை தனத்துக்கு. బానిసత్వానికి. நான் என்ன செய்யறதுன்னு నేనేం చేయాలో తెలవడం లేదు. அப்ப ஐயா கேக்குறாரு, అప్పుడు అయ్యగారు అడుగుతున్నారు, உங்கள்கிட்ட என்னமா இருக்கு? అమ్మ ఏమమ్మా ఉంది నీ దగ్గర? ஐயா கொஞ்சம் என்ன இருக்குது? కాస్త నూనె ఉంది. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்க வீட்ல என்ன இருக்குமா? మీ ఇంట్లో ఏముందమ్మా? அம்மா கொஞ்சம் அரிசி இருக்குதா இல்லீங்களா? కాస్త బియ్యం ఉందా లేదా? கொஞ்சம் வீட் பவுடர் இருக்குதா இல்லீங்களா? కాస్త వీల్ పౌడర్ ఉందా లేదా? கோதுமை மாவு இருக்குதா இல்லீங்களா? గోధుమ ఉందా లేదా? ஆயில் இருக்குதா இல்லீங்களா? ఆయిల్ ఉన్నాయా లేదా? அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ఆ కొంచెం దేవుడు ఆశీర్వదిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ఖచ్చితంగా దేవుడు ఆశీర్వదిస్తాడు. நடந்த சம்பவம் என்னவென்றால், జరిగిన సంభవం ఏంటంటే, உடனே அந்த அம்மாட்ட அந்த எலியா சொல்றாரு, తక్షణమే ఆ తల్లి దగ్గర ఎలియా అంటున్నారు, ஒன்னும் கவலைப்படாதம்மா, చింతించబా, அந்த எண்ணெய் எல்லாம் கொண்டுட்டு வா, ఆ నూనె అంతా తీసుకురా, அந்த கொஞ்சம் எண்ணெய் கொண்டுட்டு வா. ఆ కొంచెం నూనె తీసుకుని రా. அக்கம் பக்கத்துல நிறைய காலி பாத்திரம் இருக்குது, ఇరుగు పొరుగు వారి దగ్గర అనేక ఖాళీ పాత్రలు அந்த ఉంటున్నాయి. பாத்திரத்தையும் வாங்கிட்டு ఆ வா. ఖాళీ పాత్రలను కూడా తీసుకుని రా. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்க வீட்லயும் காலி பாத்திரம் இருக்குது, ఆ ఇంట్లోనూ ఖాళీ పాత్రలు ఉన్నాయి, பக்கத்து வீட்டுக்கார காலி பாத்திரத்தோட ఇంట్లో இருக்கிறான். కూడా ఖాళీ పాత్రలు அவன் ఉన్నాయి. வீட்லயும் அப்பமும் தண்ணீர் இல்ல, వారి ఇంట్లో உங்க வீட்லயும் அப்பமும் தண்ணீர் இல்ல, మీ ఇంట్లో రొట్టె నూనె లేదు, உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் அப்பமும் தண்ணி எண்ணெய் இல்ல, పక్కింటి వారి దగ్గర నూనె లేదు, அவனும் பசியில சாகுறான். వారు కూడా ఆ యొక్క ఆకలితో మరణిస్తున్నారు. உடனே அவர் சொல்றாரு, తక్షణమైన అంటున్నారు, அந்த பாத்திரத்துல வாங்கிட்டு வந்து ఆ ఖాళీ పాత్రలన్నీ తీసుకుని రా. எல்லாத்தையும் நிரப்புமா, అన్నిట్లో కాస్త నింపుతున్నాడు. நிரப்பி నింపి உன் கடனையும் கட்டிக்கோ, నీ యొక్క అప్పులను తీర్చు, உன்னுடைய தேசத்துல பஞ்சம் தீரு வரை உன் வீட்டுல அப்பமும் నీ தண்ணீர் దేశంలో కరువు తీరినంత వరకు அல்லேலூயா. ఇలాంటివి அந்த தேவனை தான் நீங்கள் நான் ఆ ஆராதிக்கிறோம். దేవుని మనం உங்க ఆరాధిస్తాం. கையில என்ன இருக்கிறது? మీ చేతిలో உங்க ఏముందండి? கையில ஒண்ணு இல்ல ஆண்டவரே, మీ చేతిలో ఏమీ లేదు கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் ప్రభు. కాస్త பாருங்க. నూనె కాస్త పిండి ஐயா ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, ఏదీ లేదు நான் ప్రభు, பெருமையா இருக்கிறேன் ஆண்டவரே. నేను వట్టిగా ఉంటున్నాను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనం, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேங்க. జరిగిన ఒక நான் సంభవాన్ని சொல்ற చెప్పాను. காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். దేవుడు చూస్తూ ఉన్నాడు. 91ல இந்த ஊருக்கு வந்தோம். 91కి ఊరికి వచ్చాం. நான் எங்க ஊர்ல ஒரு பெரிய சர்ச்சில் பாஸ்டரா இருந்தோங்க. ఊర్లో పెద్ద మందిరానికి పాస్టర్ గా ఉన్నాను. எங்க ஊட்டி கொண்டு இறக்குற எல்லா இடத்துலயும் நான் அப்ப 91ல சின்ன பையன் நானு. 91లో నేను యవనస్తుని. எங்க பெரியப்பா சொல்லுவார், திடீர்னு கோயம்புத்தூர் போம்பாரு, మా పెద్ద పాస్టర్ గారు ఎవరు కోయంబత్తూరుకు వెళ్ళమని, திடீர்னு ஊட்டி போம்பாரு, கோத்தகிரி போம்பாரு, இப்படி எல்லாரும் சொல்லுவாரு. ఊటికి వెళ్ళండి, ఈ విధంగా అన్ని ఊర్లు చెప్పేవారండి. ஆனா நாங்க இந்த ஊருக்கு வந்தப்போ కానీ ఈ ఊరికి వచ్చేటప్పుడు ஒரு நாள் எங்களுக்கு இந்த ஊரை பத்தி அதிகமா தெரியல.
ఈ ఊరు గురించి అధికంగా నాకు அது తెలియదు. அதிகமாக லாங்குவேஜ் எங்களுக்கு ப்ராப்ளமு. అది భాష యొక్క ప్రాబ్లం. ஆனால் கர்த்தர் இந்த ஊருக்கு கொண்டு வந்தார். దేవుడు ఈ ఊరికి పిలుచుకొని వచ్చాడు. அப்போ நாங்கள் 2 பேரும், நானும் என் மனைவியும் தான். அப்போ அந்த 85 மேரேஜ் ஆயிடுச்சு. అప్పుడు అమ్మగారు అయ్యగారు మరి 85లో వారికి వివాహమైంది. 91 இந்த ஊருக்கு வந்தோம். 91లో ఈ ఊరికి వచ్చారు. ஒரு நாள் எங்கள் வீட்டில் சாப்பாடே இல்லை. ఒక రోజు నా ఇంటిలో భోజనం లేదు. அப்புறம் எங்கள் ஒய்ஃபு நானும் என்ன பண்ணோம், சரி ஜெபம் பண்ணலாம். అమ్మగారు అయ్యగారు ఏం చేశారంటే ప్రార్థించుదాం అనుకున్నారు. அப்புறம் ஜேக்கப்னு ஒரு பாஸ்டர் மார்த்தலில் இருக்கிறார். అప్పుడు జేకబ్ అనే ఒక పాస్టర్ గారు వారు మార్తలిలో ఉన్నారండి. அவர் என்னை கூப்பிட்டு இருந்தார், பாஸ்டர் வாங்க எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வாங்க. వారు పిలిచారు, ఆహ్వానించారు మా యొక్క మందిరంలో మీరు ప్రసంగించమని. நான் பிரசங்கம் பண்ண போயிட்டேன். వెళ్ళి ప్రసంగించడానికి వెళ్ళాను. நேராக வீட்டுக்கு வர்றேன். నేరుగా ఇంటికి వస్తున్నా. எங்கள் மனைவி வந்து பன்னு வாழைப்பழமெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. మరి అమ్మగారు ఆ యొక్క బన్నులు అరటి పండ్లన్నీ కొనిపెట్టారు. அவன் ஒய்ஃபிட்ட கேட்டேன், பன்னு வாழைப்பழம் வாங்குறதுக்கு ஏது காசு அப்படின்னு. అమ్మగారి దగ్గర ఈ విధంగా అడిగాను, మరి ఆ యొక్క బన్ను గాని అరటి పండ్లు కొనడానికి డబ్బులు ఎక్కడ? லிங்கராஜபுரத்தை 120 பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லிங்கராஜபுரத்தை 120 பஸ் ஸ்டாண்ட் அப்போ இருந்துச்சுன்னு. 120 బస్ స్టాప్ అక్కడ ఉన్నిందండి. அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது ఆ స్థలంలో వచ్చేటప్పుడు எனக்கு 50 ரூபா புது நோட்டு கிடைச்சது. 50 రూపాయలు కొత్త నోట్లు లభించింది. 10 ரூபா கொண்டு எங்கள் ஒய்ஃப் வந்து மலையாள சர்ச்சு போவோம். ஒய்ஃப் வந்து மலையாள சர்ச்சு போவோம். ఆ యొక్క మలయాళం చర్చికి అమ్మగారు వెళ్తారు. அங்கே போயிட்டு 10 ரூபா காணிக்க போட்டு అక్కడ వెళ్ళి 10 రూపాయలు కానుకలు చెల్లించి 40 ரூபாய்க்கு பனானா பன்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். 40 రూపాయలకి బన్నులు మరి అరటి పండ్లు కొనుక్కొని వచ్చాను. அப்போ நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். అప్పుడు ఇరువురు ప్రార్థించాం, ஆண்டவரே ప్రభువా எங்கள் ஊர்லேருந்து குறைவில்லாமல் என்ன வச்சுருந்தீங்க, మా ఊర్లో కొరత లేకుండా తీసుకొని వచ్చావయ్యా. இப்போ இந்த ஊரில் வந்து ఇప్పుడు ఈ ఊరికి వచ్చి பன்னுக்கு வாழைப்பழமா என் லைஃப் ஆண்டவரே. బన్ను మరి అరటి పండ్లు మా జీవితం అయిందయ్యా. அன்றைக்கு நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவர்கிட்ட. ఆ రోజున ప్రార్థించాం ప్రభు దగ్గర. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறோம், దేవుని సన్నిధిలో నిలబడి చెబుతున్నాను, இன்னைக்கு மாசத்துக்கு 100கணக்கான பேரை எங்களை போஷிக்கிறோம். మరలా నూర్లు కొలది హల్లెలూయా. పోషించడానికి ఇచ్చాడు. அன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ఏ ఒక్కటి లేకుండా ఉన్న நிறைய குஷ்டரோகிகளை போஷிக்கிறேன், குஷ்டரோகிகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், ఆ యొక్క ఆహారం மெடிக்கல் ஒர்க் பண்ணுறேன். మెడికల్ ఇస్తుంటున్నాం. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு 200-300 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ఇంచుమించు 200-300 మందికి నెలకు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஒரு நாள் பன்னுக்கும் வாழைப்பழத்துக்கு அலைந்த எண்ணெய். ఒక రోజున బన్నుకి మరి అరటి పండ్లకి తిరుగులాడిన. హల్లెలూయా. హల్లెలూయా. அநேகரை போஷிக்கும்படியா అనేక మందిని పోషించలాగిన கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். దేవుడు ఈ రోజున తీసుకొని వచ్చాడు. கருமையான தேவனுடைய నా பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని జనమ, ஒருவேளை நான் சொல்ற சாட்சி இப்படி யாரா இருப்பீங்கன்னு சொன்னா, ఒకవేళ నేను చెప్పే సాక్ష్యంలో இன்றையோடு நம்முடைய வறுமை நீங்கணும், దీంతో పాటు இன்றையோடு நம்முடைய தரித்திரம் நீங்க வேண்டும், దరిద్రతో తొలగిపోవాలి, இன்றையோடு நம்முடைய கஷ்டம் நீங்க வேண்டும், కష్టం ఈ రోజుతో கர்த்தர் తొలగిపోవాలి. நம்மளை ஆசீர்வதிக்க దేవుడు வேண்டும். మిమ్మల్ని ஹல்லேலூயா. ఆశీర్వదించాడు. హల్లెలూయా. என்னை ஆசீர்வதித்த தேவன் మనల్ని ఆశీర్వదించిన அநேகருக்கு దేవుడు, பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றினார். హెచ్చించినటువంటి దేవుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். మమ్మల్ని కూడా హెచ్చించడానికి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாரும் எழுந்திருப்போமா? అందరం ஆண்டவரே, ప్రభువా, ஆண்டவரே, ప్రభువா, எல்லாரும் எழுந்திருப்போமா? అందరం లేచి எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ఒక எல்லாரும் అద్భుత కార్యం చేయండి. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ఒక అద్భుతం எல்லாரும் చేయి. எழுந்து ஆண்டவரை கேட்போம். ప్రతి ఒక్కరు ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ప్రభువా, నాకు என் ఒక குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. నాకు అద్భుత కార్యం முதல் చేయి ప్రభు. அற்புதம் என் குடும்பத்துல நடக்கணும் ఒక ஆண்டவரே. అద్భుత కార్యం నా కుటుంబంలో జరగాలయ్యా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதல் அற்புதம் என் குடும்பத்துல, మొదటి అద్భుత కార్యం నా కుటుంబంలో, இரண்டாவது அற்புதம் உலகத்துக்கு நடக்கணும். రెండవ అద్భుత కార్యం அது என்னை లోకమునకై, கொண்டு இந்த உலகத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ఆయా లోకంలో కూడా என்னை జరగాలి. கொண்டு என் பக்கத்து வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கணும் నా ஆண்டவரே. పక్కింటిలో ఒక అద్భుత కార్యం என்னை జరగాలి. கொண்டு இந்த தேசத்துல ஒரு அற்புதம் నన్ను நடக்கணும் బట్టి ஆண்டவரே. దేశంలో ఒక అద్భుత కార్యం என்னுடைய జరగాలి. சபையை கொண்டு ஒரு அற்புதம் நடக்கணும் ఆ ஆண்டவரே. సంఘమును బట్టి ఒక అద్భుత కార్యం జరగాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்போமா? ప్రతి ఒక్కరు నోరు తెరిచి అడుగుదాం. தேவன் அற்புதம். మన దేవుడు యేసు అద్భుతములు అற்பుతం. చేయవాడు. యేసయ్య యేసు అద్భుతములు అற்பుతం. చేయవాడు. ఆయన యేసు ఆశ్చర్యకరుడు. అற்பుతం. ఆయన అద్భుతములు యేసు చేయవాడు. అற்பుతం. ఆయన అద్భుతములు యేసు చేయవాడు. అற்பుతం. యేసయ్య అద్భుత కార్యములు அவர் చేయవాడు. அற்புதம் செய்கிற தேவன். అద్భుతములు చేసే ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே. ప్రతి ఒక్కరు முதல் అడుగుదాం. அற்புதம் என் வாழ்க்கையில ప్రతి ఒక్కరు செய்யுங்க. అడుగుదాం. ఒక అద్భుత முதல் కార్యం அற்புதம் చేయి. என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. இரண்டாவது அற்புதம் రెండవ అద్భుత కార్యం தேசத்துக்கு நடக்க வேண்டும் ஆண்டவரே. దేశానికి జరగాలయ్యా. எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்போமா? ప్రతి ఒక్కరు అడుగుదాం. హల్లెలూయా. హల్లెలూయా. మనం ఆ విధంగా నిలిచిన ప్రకారంగా ఈ కృప కలిగిన సమయంలో దేవుని యొక్క సన్నిధానంలో விசுவாசிக்கிறீங்க, ఎంతమంది నమ్ముచున్నారండి? கர்த்தர் நம்மோடு பேசு. దేవుడు మనతో మాట్లాడాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు అంటున్నాడు, என் ஜனங்களுடைய நிலைமைய நான் அறிந்தே இருக்கேன். నా జనుల యొక్క పరిస్థితిని నిశ్చయముగా ఎరిగి ఉన్నానని. உன் நிலைமை யாருக்கு தெரியுமோ నీ இல்லையோ, పరిస్థితి ఎవరికి తెలుసలేదు? உன்னை உண்டாக்குன నిన్ను ஆண்டவருக்கு సృష్టించిన தெரியும். దేవునికి తెలుసు. உனக்காக నీ కొరకై ரத்தம் சிந்தின ஆண்டவருக்கு రక్తం தெரியும். చెందించిన దేవునికి తెలుసు. உன்னை பேர் சொல்லி அழைத்த నిన్ను పేరు పెట్టి ஆண்டவருக்கு పిలిచిన தெரியும். దేవునికి తెలుసు. நீ தண்ணீரை கடக்கும் போதும், నీళ్లను நீ దాటేటప్పుడు, அக்னியை கடக்கும் நீ அக்னியை போதும், நீ దాటేటప్పుడు, ஆறை கடக்கும் நீ ஏறுలను போதும், దాటేటప్పుడు, ஆண்டவர் நிலைமை దేవుడు నీ அறிந்திருக்கிறார். పరిస్థితిని ఎరిగి ఉన్నాడు. அன்பான தேவ ప్రియమైన దేవుని జనమా, ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు అంటున్నాడు, உன் நிலைமையை நான் నీ அறிந்திருக்கிறேன். పరిస్థితి నేను ఎరిగి ఉన్నాను. பிரியமான தேவ ప్రియమైన దేవుని நீ జనమా, பலரால నీవు అనేక காயப்பட்டிருக்கலாம், మంది వలన பலரால గాయపరచబడి வேதனைப்பட்டிருக்கலாம், అనేక మంది వలన వేదన பலரால நீ துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம், అనేక మంది వలన பலரால హింస நிந்திக்கப்பட்டிருக்கலாம், అనేక మంది చేత பலரால నిందించబడి காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், అనేక మంది చేత గాయపరచబడి பலரால ఉండొచ్చు, கண்ணீர் అనేక விடப்பட்டிருக்கலாம். మంది చేత కన్నీళ్లు ஆனா இந்த విడిపించవచ్చు. ராத்திரியில கர்த்தர் కానీ రాత్రి சொல்லுகிறார், సమయంలో దేవుడు అంటున్నాడు, உன் நிலைமையை நான் ఈ పరిస్థితిని నేను அறிந்திருக்கிறேன். ఎరిగి ఉన్నాను. பிரியமான தேவ ప్రియమైన దేవుని జనమా, மனுஷ முகத்தை பார்க்கிறான், ముఖాన్ని చూస్తాను. ஆண்டவர் నా
உள்ளத்தை దేవుడు నీ பார்க்கிறாரு, హృదయాన్ని చూచే దేవుడు. அவர் உள்ளத்தை ఆయన பார்க்கிறார், నీ హృదయాన్ని நிலைமை చూస్తున్నాడు. அறிந்திருக்கிறார். నీ పరిస్థితిని ఎరిగి ఉన్నాడు. அந்தரங்கத்திலே అంతరంగంలో தனிப்பட்ட வாழ்க்கையிலே వ్యక్తిగత நீ జీవితంలో சிந்தின கண்ணீரை చిందించిన కన్నీళ్లు ஆண்டவர் இந்த ராத்திரியில నా దేవుడు கண்டிருக்கிறார். రాత్రి సమయంలో చూచి அன்பான ఉన్నాడు. தேவச்சனமே, దేవుని జనమా, அவர் சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, கண்டே இருக்கு. నేను నిశ్చయముగా చూచి. இரண்டாவது சொல்றாரு, రెండవది అంటున్నాడు, ஆலோட்டிகளால பனிவாறு ద్వారా వారి ద్వారా நீ படுற నువ్వు పడేటువంటి பாடுகளை நான் கண்டிருக்கேன். కష్టమును నేను చూశాను. எவெல்லாம் உன் வேலை ஸ்தலத்துல, ఎవరైతే నీ పనులలో, எவெல்லாம் உன் வீட்டுல, ఎవరైతే నీ ఇంట్లో, எவெல்லாம் உன் அக்க பக்கத்துல, ఎవరైతే నీ అక్క எவெல்லாம் పక్కల, உன் வியாபாரத்துல, ఎవరైతే నీ వ్యాపారం, எவெல்லாம் உன் ஊழியத்துல, ఎవరైతే నీ పరిచర్యలో, எவெல்லாம் உன் குடும்பத்துல ఎవరైతే నీ కుటుంబంలో, கலையை விதைத்து கொண்டிருக்கிறானோ, ఎవరైతే విత్తుచున్నారో, அன்பான தேவச்சனமே, దేవుని జనమా, குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறானோ, చెడుతున్నారు, குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறானோ, నాశనం చేస్తున్నారు, உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறானோ, చేయాలని அந்த తలుస్తున్నారు. ஆலோட்டிகள தேவன் పని వారిని దేవుడు அந்த நிமித்தமா நீ படுற பாடெல்லாம் அறிந்திருக்கிறார். నిమిత్తం పడే కష్టాలను அன்பான ఎరుగున్నాడండి. தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, பார்த்தே பார்த்திருக்கிறேன். నేను నిశ్చయముగా చూచుకొని, எவெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு నేను ఎవరైతే இருக்கிறானோ, కష్టపెడుతున్నాడు, ஆலோட்டிகள் நிமித்தமாக ఆ యొక్క పనులలో நீ படுற కష్టపెట్టే எல்லா నిమిత్తము, பாடுகளை పడే ప్రతి ఒక్క శ్రమ கர்த்தர் నా அறிந்திருக்கிறார். దేవుడు ఎరిగి ఉన్నాడు. அன்பான தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, அவர் சும்மா இந்த வார்த்தை ఆయన அனுப்பல. ఊరకనే ఈ వాక్యాన్ని పంపించలేదు. முதல் உனக்கு அற்புதம், మొదటిగా నీకు అద్భుత కార్యం, இரண்டாவது உலகத்துக்கு, రెండవదిగా ఈ లోకానికి, முதல் உனக்கு பதில், మొదటిగా నీకు జవాబు, இரண்டாவது உலகத்துக்கு பதில், రెండవదిగా లోకానికి జవాబు, முதலாவதாக మొదటిగా உனக்கு அற்புதம், నీకు అద్భుతం, இரண்டாவது உலகத்துக்கு రెండవది அற்புதம், లోకమునికి అద్భుతం, முதல் உன்னுடைய சிறையிருப்பை మొదటిగా மாற்ற నీ చేతుల போகிறார், బంధకమును அடுத்ததான் మార్చబోతున్నాడు. உலகத்தினுடைய சிறையிருப்பு, మరలా ఆ యొక్క భూమి முதல் உன் கண்ணீரை துடைப்பார், నీ కన్నీళ్లు அடுத்ததான் உலகத்துடைய మరలా கண்ணீர், లోకముయొక్క కన్నీళ్లు, முதல் உனக்கு பதில் தருவார், జవాబునిస్తాడు, அடுத்ததான் மத்தவங்களுக்கு, మరలా ఇతరులకు, பக்கத்துல இருக்கிறவங்கள మీ పక్కలో ఉన్నవారిని చూసి చెప్పండి. ఫస్ట్ உனக்கு మొదటిగా అద్భుతం. నీకు అద్భుత కార్యం, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து మీ சொல்லுங்க, పక్కలో ఉన్నవారిని చూసి చెప్పండి. அவிசுவாசியா இருக்காத, అవిశ్వాసిగా ఉండబాకు, சந்தேகப்படாத, సందేహించబాకు. முதல்ல మొదటి உனக்கு அற்புதம், నీకు అద్భుత కార్యం, அடுத்ததான் உலகத்துக்கு మరలా నేను அற்புதம். లోకానికి நீ అద్భుత కార్యం. ஆராதிக்கிற నీవు தேவன் ఆరాధించే దేవుడు, உன் நிலைமை மாத்தல, నీ పరిస్థితిని உன் మార్చు. சூழ்நிலை மாத்தல, నీ పరిస్థితులు உன் మార్చుకో. குடும்ப நிலைமை மாறலமா, నీ పరిస్థితులు நாளைக்கு நீ మార్చలాగిన. அநேகருக்கு கேலி பரிகாசமா அநேகருக்கு இருப்ப. எகத்தாளிக அதுதான் முதல் కాబట్టి మొదటిగా உனக்கு அற்புதம், నీకు అద్భుత కార్యం, உனக்கு அற்புதம். అద్భుతం. இந்த ராத்திரி வேளையில் సమయంలో இந்த இடத்தை விட்டு போகும்போது వదిలిపెట్టి நீ వెళ్ళేటప్పుడు சும்மா போகிறது இல்லை, వెళ్ళబోయేది ஒரு அற்புதத்தோடு అద్భుతంతో போவா, వెళ్ళబోచుంటున్నావు. ஒரு அதிசயத்தோடு ఆశ్చర్యంతో போவா. వెళ్ళబోచున్నావు. பெரிய காரியத்தை గొప్ప కార్యం இந்த ராத்திரி வேளையில் రాత్రి సమయంలో அவர் உனக்காக செய்ய దేవుడు నీ కొరకు போகிறார். చేయబోతుంటున్నాడు. அன்பான ప్రియమైన దేవుని தேவச்சனமே, జనమా, ஆகிய ஆண்டவரே, కాబట్టి ప్రభువా எனக்காக నా కొరకై இந்த ராத்திரி ఈ வேளையில் రాత్రి సమయంలో தாசனை அனுப்பி నీ దాసుని எங்களோடு పంపించి பேசினதுக்காக మాతో మాట్లాడిన దాన్ని உமக்கு బట్టి நன்றி నీకు என்று కృతజ్ఞతలయ్యా சொல்லி అని చెప్పి ரெண்டு கரங்களை రెండు చేతులను உயர்த்தி ఎత్తి, ரெண்டு கரங்களை உயர்த்தி చేతులను ఎత్తి, ஆண்டவரே ప్రభువా, என்னோடு பேசினதுக்காக నాతో நன்றி, మాట్లాడిన బట్టి కృతజ్ఞతలు. எங்களோடு பேசினதுக்காக నాతో நன்றி, మాట్లాడేవే కృతజ్ఞతలు. சபையோடு பேசினதுக்காக సంఘంతో நன்றி, మాట్లాడేవే குடும்பத்தோடு కృతజ్ఞతలు. பேசினதுக்காக కుటుంబంతో நன்றி, మాట్లాడేవే குடும்ப కృతజ్ఞతలు. ஜனங்களோடு ఆయా பேசினதுக்காக జనంతో நன்றி என்று మాట్లాడేవే நாம் కృతజ్ఞతలు. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி అందరం కూడా வாய்களை திறந்து ஜெபம் ప్రతి பண்ணுவோமா? ఒక్కరు మనం ஹalleluya ரபாலமா தீராபாலமா ஓ ரபாலமா ஷபரபாலமா ஓ ரபதியாண்டவே கரபாலமா தீராபாலமா அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஐயா, என்னோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நாம் பாடும்போது காணிக்கை சமர்ப்பிப்போமா? மறவாமல் காணிக்கை பை வரும், காணிக்கை பை வரும். மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் உன்னை நினைத்து இதுவரை சிந்தாவினிலே. இரவும் பகலும் உன்னை நினைத்து இதுவரை நடத்துவீரே. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீங்க
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். சொல்லி சொல்லுவோமா? இரவும் பகலோ பகலோ என்னை நினைத்து பரிசுத்த பிதாவே, இந்த இரவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மூன்றாவது நாள் இரவில் கர்த்தர் என்னோடு எங்களோடு சபையோடு உம்முடைய தாசனை மறைத்து உம்முடைய வார்த்தை அனுப்பி அன்றே நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன், எங்களுக்கு அதிசயத்தை செய்கிற தேவன், எங்களுக்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற தேவன், பின்பு உலகத்துக்கு என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்போ நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் என்று சொன்ன தேவன், ஆமா ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு நீர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி. என் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் ஆலோட்டிகள் நிமித்தமாக அவள் படுகிற பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அன்றைய நிலைமையை அறிந்தவ, அன்றைய சூழ்நிலை அறிந்தவ, என்னுடைய பலவீனத்தை அறிந்தவ, என்னுடைய கண்ணீரை அறிந்தவ, என்னுடைய துக்கங்களை அறிந்த தேவ, நாங்கள் கடந்து போற பாதை அறிந்த தேவ, ஆண்டவரே இந்த ராத்திரியில என்னோடு எங்களோடு நீர் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரை கோலை கொண்டு அப்பா உம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாற்றி அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினது போல வந்த சிறியோருந்து முதியோருக்கு எல்லாருடைய கண்ணீரை தொடைத்து அவருடைய துக்கங்களை அன்றைய சந்தோஷமாய் மாற்றி அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் தந்து பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே வார்த்தை கொண்டு வந்து தேவ மனுஷனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவரை நம்பி கொடுத்த இந்த கனமான ஊழியத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஆயுசு ஆரோக்கியத்தை தாரும். அவள் கடந்து போகிற அன்றைக்கு தாவே பிரயாணங்களில், அவருடைய ஊழியங்களில் கர்த்தர் கூட இருந்து போறப்பட்டு போய் வசனம் பிரசங்கிக்கப்பட்ட எல்லா இடங்களில் அந்த கர்த்தர் கூட இருந்து வார்த்தை உறுதிப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்து திருவசனத்தை கனப்படுத்தின தேவன் நம்முடைய தாசனோடு நீர் கூட வழி நடத்தும், பெரிய காரியம் செய்யும். வந்த சிறிய முதியவர்களுக்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. இரவு சொப்பனத்தில் தரிசனத்தில் முகமுகமாய் பேசுங்க. நீர் தொட்டதுக்கா நன்றி, அற்புதம் செய்ததுக்கா நன்றி, குறைகளை நிறைவாக்குனதுக்கா நன்றி, தேவைகளை சந்தித்ததுக்கா நன்றி, பிசாசை வெட்கப்படுத்தினதுக்கா நன்றி, அற்புதம் செய்து விட்டதுக்காக நன்றி ஐயா. ஆசீர்வதியும். நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம். பிரியாத கரம், சமூகம், பாதுகாப்பு, பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு விசுவாசத்தை ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் வார்த்தை கொண்டு வந்த தேவ மனுஷனோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Support contact Crown of Life Ministries, India, Bangalore 56046. Our phone number 0802343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.